வெல்கம் டு டாப் 5 இன்ஸ்டிடியூட் ஆஃப் சென்ட்ரல் எக்ஸாமினேஷன்ஸ். நான் உங்கள் ஜேபி. இனி நம்ம என்ன பார்க்க போறோம் பார்த்தீங்கன்னா, ஃபோக்கஸ் 2.0 டெஸ்ட் சீரிஸோட டெஸ்ட் நம்பர் 16க்கான ரீசனிங் எக்ஸ்பிளேஷன் தான் பார்க்க போறோம். ஸோ இந்த டெஸ்ட்ல உங்களுக்கு பசில்ஸ் அப்படின்ற ஒரு நல்ல டாபிக் இருக்கக்கூடிய, வெயிட்டேஜ் இருக்கக்கூடிய ஒரு டாபிக் இருக்கு. ஓகே, ஸோ கவனிச்சுக்கலாம். ஃபர்ஸ்ட் பாயிண்ட் பேஸ் பசில், அதாவது நம்பர் பேஸ் பண்ண பசில்ஸ் தான் வந்திருக்கு. இஃப் 6, ஓகே, சிம்பிள்ஸ் கொடுத்துருக்காங்க. என்னென்ன சிம்பிள்ஸ் இருக்கு அப்படின்னு பாருங்க. ஸ்டார் இருக்கு, ஈக்குவல் சிம்பிள் இருக்கு. ஸோ ஈக்குவலுக்கு அப்புறம் இந்த 9 வந்திருக்கு இல்லையா? ஸோ இந்த நடுவில் இந்த 2 சிம்பிள் இருக்குன்னா, இந்த வந்து ஏதோ ஒரு மேத்தமெட்டிக்கல் ஆப்ரேஷன் பண்றது மூலமா எனக்கு 9 ஆன்சர் கிடைக்குது. ஆக்சுவலி எக்ஸ்ட்ரா அந்த 8, 11, 6 ஏதோ பண்றப்போ 13 கிடைக்குது. ஸோ அதை நம்ம என்னன்னு கிராக் பண்ணிட்டு அடுத்த ஆன்சர் நம்ம போடுற மாதிரி இருக்கும். ஃபர்ஸ்ட் பாருங்க, 6, 10, 7. இப்போ அந்த சிம்பிள் என்ன எடுத்துக்கிறேன், ஒரு டேஷா ஃபில் பண்ணி அதை நான் அப்புறமா யோசிச்சு பார்க்குறேன். ஓகேவா? 6க்கும் 10க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 6க்கும் டிஃபரன்ஸ்க்கும் 10 எவ்வளோ டிஃபரன்ஸ் பார்த்தா 4. சரி, 4, 7 ஏதாவது பண்ணா 9 வருமான்னு கேட்டா கிடையாது. ஓகேவா? பட் ஆனா 4ல பாதி எவ்வளோ? 2. அந்த 2 ஆட் பண்ணா 7 கூட ஆட் பண்ணா 9 கிடைக்குதா? இப்போதைக்கு நான் தான் பாசிபிலிட்டி வைக்கிறேன். என்ன எடுக்கிறேன், ஃபர்ஸ்ட் நம்பருக்கும் செகண்ட் நம்பருக்கும் இருக்கிற டிஃபரன்ஸை டபுள் பண்ணி தேர்ட் நம்பர் கூட ஆட் பண்ணா எனக்கு வேல்யூ கிடைக்குது. சரி, நெக்ஸ்ட் ட்ரை பண்ணி பார்த்தா தெரிஞ்சிடும் இல்லையா? இப்போ நான் அந்த தேர்ட் இருக்க செட்டை எடுத்துக்கிறேன். 4, 16 டிஃபரன்ஸ் எவ்வளோ எனக்கு? 12. ஓகே, 12ல டபுள் பண்ணா என்ன கிடைக்கும்? 24ன்னு கிடைக்கும். 24 மைனஸ் நமக்கு என்ன? 3 பண்ணா 17 கிடைக்குமா? கிடைக்காது. அப்ப இது தப்பு. இப்போ வேற என்னவா இருக்கும்? அடுத்து கரெக்ட் பண்ணலாம். ஏதாவது ஒரு ஈஸியான நம்பர் எடுத்து கூட பாருங்க. செகண்ட் செட் நம்ம இன்னும் பார்க்கவே இல்லை இல்லையா? அப்ப செகண்ட் செட் பாருங்க. என்ன செகண்ட் செட்ல 8 dash 11 6. 18 11 ஆட் பண்ணி பார்த்தா என்ன கிடைப்பாங்க? 19 கிடைப்பாங்க. 19 மைனஸ் 6 எனக்கு 13. அப்ப இப்ப என்ன பேட்டர்ன்? ஃபர்ஸ்ட் நம்பர் பிளஸ் செகண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் ஆட் பண்ணி தேர்ட் நம்பர்ல இருந்து மைனஸ் பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். இப்ப ஆன்சர் பார்த்துருவோம். முடிஞ்சு போச்சா? ஆன்சர் எங்க இருக்கு எனக்கு? 3, 15, 7ஓட வேல்யூ என்ன பார்க்க போறோம். ஃபர்ஸ்ட் என்ன பண்ண போறோம்? 3யும் 15யும் ஆட் பண்ண போறோம். 3 பிளஸ் 15 எவ்வளோ? 18. 18 மைனஸ் 7 எவ்வளோப்பா எனக்கு? 11. ஸோ அப்போ ஆன்சர் என்ன எனக்கு? ஆப்ஷன் பி, 11 இஸ் த ரைட் ஆன்சர். ஓகே, ஸோ ஃபர்ஸ்ட் ஸ்டெப்ல நீங்க ஓரளவு கால்குலேட்டிவா இருக்கீங்க, நல்லா போறீங்கன்னா சம்டைம்ஸ் உங்களுக்குமே ஃபர்ஸ்ட் ட்ரைல ஆன்சர் கிடைக்கும். நல்லா போடுறவங்களுக்கும் செகண்ட், தேர்ட் ட்ரைல ஆன்சர் கிடைக்கும். சரியா? நம்ம கண்ணுக்கு பார்த்தோன்னே இந்த வேல்யூ, இந்த நம்பர் எப்படி வந்திருக்கும் அந்த தியரிட்டிக்கலா யோசிக்க தெரிஞ்சாலே போதும். இட்ஸ் ஈஸி. ஓகே, நெக்ஸ்ட் பாப்போமா? கொஸ்டின் நம்பர் 2 பாருங்க. இந்த அதே மாதிரி ஒரு பர்சல் தான். 49, 11, 2. 49, 11, 2. 49க்கும் 11 ஏதோ பண்ணி 2 பண்ணிருக்கலாம். சரியா? 49க்கும் 11க்கும் டிஃபரன்ஸ் எவ்வளோன்னு பாருங்க. 49 என்ன 49 11 போச்சுன்னா என்ன கிடைக்கிறதுக்கு? 38ன்னு கிடைப்பாங்க. 38 2 இருக்கு, 19 இருக்கு. ஈஸியா ரிலேட் பண்ண முடியுதா? 38 டிவைடட் பை 2 தான் எனக்கு என்னது? 19. அப்ப இங்க என்ன நடந்திருக்கு? 49 minus 11 the whole bracket division. சும்மா அப்படியே டிவிஷன் போட்டா 11 டிவைட் பை 2 ஆயிரும். ஆக்சுவல் பேட்டர்ன் இதுதான். இந்த 2 நம்பரையும் மைனஸ் பண்ணி தேர்ட் நம்பரோட டிவைட் பண்ணணும். அப்ப பேட்டர்ன் எங்க இருக்கு? கொஸ்டின் எங்க இருக்கு? 67 minus 22 டிவைடட் பை இங்க என்ன இருக்கு? 9 இருக்கு. 9 வச்சு டிவைட் பண்ணணும். ஓகேவா? அப்ப 67 minus 22னா 45 டிவைடட் பை 9. ஆன்சர் என்ன கிடைப்பாங்க எனக்கு? 5 9s are 45. ஆப்ஷன் சி, 5 will be the right answer. ஓகேவா? And next question number 3 பாருங்க. ஸோ இது ஈஸியா பார்த்தாலே சொல்லக்கூடிய கொஸ்டின் தான். நிறைய பேர் நல்லா போட்டிருக்கீங்க. 7, 8, 49 இருக்கு. ஸோ 7ஓடைய மல்டிபிள் தான் 49. நம்மளுக்கு தெரியும், நல்லா தெரிஞ்சிருக்கும். அப்ப 7ஐயும் என்னையும் மல்டிப்ளை பண்றப்ப 49 கிடைச்சிருக்கும். 7 தான். ஓகேவா? அப்ப இந்த செகண்ட் நம்பரோட ப்ரீவியஸ் நம்பர், அதாவது -1. ஓகே, ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டூ செகண்ட் நம்பர் -1 மல்டிப்ளை பண்ணா எனக்கு ஆன்சர் கிடைக்கும். ஆக்சுவலா முன்னாடி நம்பர் ஈஸியா வச்சுக்குவோம். நெக்ஸ்ட் செக் பண்ணி பாருங்க. 6 into 3, 4 minus 1 3. 6 into 3 is 18. 6 3 18. அடுத்து 9. 6க்கு மட்டும் நம்பர் என்ன? 5. அப்ப 9 5s are 45. 9 5 45. ஆப்ஷன் சி இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா? கொஸ்டின் நம்பர் 4 பாருங்க. if $4 as 2 equal to 8. அதேதான் 4 2 அப்படின்றது 8 மாறி இருக்கு. 4 plus 4 வந்து 8, 8 plus 2 10. லாஸ்டா அதை -2 போட்டுருக்காங்கன்னு யோசிச்சா மேபி இருக்கலாம். இல்ல 4 into 4 எவ்வளோ? 16. 16 டிவைட் பை 2 எவ்வளோ? 8 இருக்கலாம் இல்லையா? இப்போ அடுத்து செக் பண்ணா நமக்கு தெரியும். அடுத்து பாருங்க, 3 into 8 எவ்வளோ?
3 8s are 24. 24 divided by 2. Answer 12 கிடைக்குதா? முடிஞ்சிருச்சு. அப்ப கரெக்ட். ஃபர்ஸ்ட் நம்பர் இன்டு செகண்ட் நம்பர் ரெண்டுத்தையும் மல்டிப்ளை பண்ணி தேர்ட் நம்பரால என்ன பண்றோம் நம்ம டிவைட் பண்றோம். சரியா? அப்ப 7 6 எவ்வளோ? 7 6 42. 42 divided by 3 னா எனக்கு என்ன கிடைப்பாங்க? 14 3s are 42. ஆப்ஷன் சி 14 அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? In question number 5. Inequality process. இது பேர் என்ன? Inequality process. இந்த greater than less than சிம்பிள்லாம் போட்டு பெருசா கன்ஃபியூஸ் பண்ணிக்காதீங்க. ஒரு கோல்டன் ரூல் ஒன்று சொல்லித்தரேன். சிம்பிள்ஸ் பிரேக் ஆகக்கூடாது ஃபர்ஸ்ட் விஷயம். ரெண்டாவது ஈக்குவலும் இருக்கு, லெஸ் தன் ஆர் ஈக்குவல் ஆர் கிரேட்டர் தன் ஆர் ஈக்குவல் ரெண்டுமே இருக்குன்னா யூ ஹேவ் டு சூஸ் எய்தர் அப்படின்ற ஒரு கான்செப்ட். அதை நம்ம போக போக பார்ப்போம். இப்போ இதை எப்படி கம்பைல் பண்ணலாம்னா, நமக்கு ஸ்டேட்மெண்ட் என்னவோ 3 தனித்தனியா கொடுத்துருக்காங்க, கன்க்ளூஷன்ல தனித்தனியா இருக்கவங்கள சேர்த்து கொடுத்துருக்காங்க. அப்ப நம்ம இது 3 சேர்த்து ஒரு ஸ்டேட்மெண்ட் ஆக்குவோமா? ஓகே. M is greater than or equal to R. அடுத்து P is greater than M. ஓகேவா? M விட P பெருசு அப்படி சொல்றாங்க. நெக்ஸ்ட் R is equal to Q. R equal to Q. நம்ம என்ன பண்ணிட்டோம்? இது 3 சேர்த்து சிங்கிள் ஸ்டேட்மெண்டா கன்வெர்ட் பண்ணிட்டோம். இப்போ கன்க்ளூஷன்ஸ் பார்க்கலாமா? R is less than P. R is less than P. ஓகேவா? என்ன மேம் சிம்பிள்ஸ் பிரேக் ஆகக்கூடாது சொன்னீங்க, ஆனா இங்க லெஸ் than or equal இருக்கு அப்படின்னு கேட்டா இந்த லெஸ் than or equalன்றது டசன்ட் மேட்டர். இங்க இருக்கிற சிம்பிள் அங்க கண்டினியூ ஆகும், எக்ஸ்ட்ரா இருக்கிறது மேட்டர் இல்ல. அதாவது லெஸ் than or equal உனக்கு ஷார்ட்கட்டா சொல்றேன். ஓகே, அப்ப R is less than P அப்படின்றது கண்டினியூ ஆகுது. மேம் இங்க எப்படி இருக்கு, இங்க எப்படி இருக்குன்னா ஒண்ணும் இல்லை, இங்க R குட்டின்னு காமிச்சிருக்காங்களா, இங்க R குட்டின்னு இப்படி காமிச்சிருக்காங்க. அதுக்கான மீனிங் சேம் தான். கரெக்டா? அப்ப இந்த சிம்பிள் பிரேக் ஆகாம வருது. ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். P is greater than Q. P Q ஓட பெருசுன்னு சொல்றாங்க. P பெருசு M விட. அடுத்து M R ஓட பெருசு. R equal to Q. பிரேக் ஆகுதே, அப்ப தப்பா மேம்னா ஈக்குவல் டஸ் நாட் கன்சிடர் ஆஸ் எ பிரேக் அப்படின்னு சொல்லிடும். ஓகே, ஈக்குவல் சிம்பிள் அப்படின்றது அந்த சமக்குறியீடு இருக்கு இல்லையா, அது வந்து ஒரு பிரேக்கா நம்ம கன்சிடர் பண்ணிக்க மாட்டோம் எப்பயுமே. இது வரைக்கும் என்ன வந்துச்சோ அதை இங்கேயும் கண்டினியூ ஆகுது அர்த்தம். ஓகே, அப்ப பிரேக்ன்றது சாரி ஈக்குவல் சிம்பிள்ன்றது ஒரு பிரேக் கிடையாது. அப்ப P is greater than Q அப்படின்றது கரெக்டான ஒரு கன்க்ளூஷன். ரெண்டுமே கரெக்ட். அப்ப ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணுவோம்? both the conclusion 1 and 2 follows. இரண்டு முடிவுரைகளுமே எனக்கு சரியானது அப்படின்றது ஆன்சர். ஆப்ஷன் சி. ஓகே, முடிவுரை 1 மற்றும் 2மே உண்மை அப்படின்றது ஆன்சர். அடுத்து பாப்போமா? Question number 6. Again என்ன வந்திருக்கு நமக்கு? இன்இக்வாலிட்டி பர்சல் தான். இதுல சிங்கிள் ஸ்டேட்மெண்டாவே கொடுத்துட்டாங்க. நம்மளுக்கு வேலை மிச்சமா? ஃபர்ஸ்ட் பாருங்க, B greater than F. B is greater than F சொல்றாங்க. அதாவது B வந்து F விட பெருசுன்னு சொல்றாங்க. B in F எங்க இருக்கு? இங்க இருக்கு. B C விட பெருசு. இங்கே என்ன பண்ணிருச்சு நமக்கு? சிம்பிள்ஸ் பிரேக் ஆயிடுச்சு. அதாவது B greater than F னா இப்படின்றது உனக்கு கண்டினியூ ஆயிட்டு போயிருந்திருக்கும். அப்படி இருந்திருந்தா அது எக்ஸாக்ட்லி கரெக்ட். பட் இந்த ஃபர்ஸ்ட் ஒன்னு தப்பாயிடுச்சு. C less than A ன்னு சொல்றாங்க. C less than A ன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, C less than A னா C எங்க இருக்கு? இங்க இருக்கு. C is less than B. ஓகேவா? C is less than B. B equal to A. எப்படி இருக்கு? C is less than A. இதான் நம்ம क्वेश्चनல கொடுத்திருக்காங்க கன்க்ளூஷனா. பட் மேல எப்படி இருக்குன்னு பாருங்க. C is less than or equal to B. சரியா? சோ C less than or equal to B, B equal to A என்றப்ப இது என்ன ஆகல, எனக்கு less thanன்றத ப்ரூஃப் பண்ணல. சோ அப்ப செகண்ட் ஒன்னுமே தப்பு தான். ஆன்சர் எப்படி சூஸ் பண்ணுவோம்? neither conclusion 1 or 2 follows அப்படின்றத ஆன்சர். சோ ஃபாலோஸ்ன்றது இந்த இடத்துல ட்ரூன்னு கொடுத்து மாத்தி கொடுத்துருக்கோம். தமிழ்ல எப்படி இருக்கு ஆப்ஷன்? முடிவு 1 மற்றும் ஆகிய இரண்டுமே உண்மை அல்ல அப்படின்றது ஆன்சர். 7th question பாருங்க. ஸ்டேட்மெண்ட். ஃபர்ஸ்ட் ஸ்டேட்மெண்ட்ல என்ன இருக்கு? R I C H அதோட முடிஞ்சிருச்சு. நெக்ஸ்ட் பாருங்க, P O R T. அப்ப ரெண்டு ஸ்டேட்மெண்டா இருக்கு. இப்ப எப்படி ஆன்சர் பண்ணணும்? நம்ம கன்க்ளூஷனுக்கு ஏத்த மாதிரி அவங்கள கம்பைல் பண்ணுவோம். எப்படி? P greater than T. P எங்க இருக்கு? இதே இருக்கு. சோ சிங்கிள் ஸ்டேட்மெண்ட்ல இருக்கறத முடிச்சிட்டோம். P is greater than O. O is greater than or equal to R. R is equal to T. இந்த greater than symbol break ஆகாம வந்திருக்கா? இஸ் ஆப்வியஸா வந்திருக்கு. அப்ப ஃபர்ஸ்ட் ஒன் இஸ் கரெக்ட். நெக்ஸ்ட் பாருங்க, O equal to T சொல்றாங்க. சரியா? இப்ப இந்த விஷயத்தை நல்லா கவனிச்சுக்கணும். அந்த எய்தர்க்கான கான்செப்ட் சொல்லி தரேன். O equal to T சொல்றாங்க. O is less than or equal to R. R equal to T. இப்ப இந்த Oன்றது T க்கு ஈக்குவலாவும் இருக்கலாம், இல்ல T விட பெருசாவும் இருக்கலாம்.
கரெக்டா? டீக்கு ஈக்குவலாகவும் இருக்கலாம், டீக்கு விட பெருசாகவும் இருக்கலாம். இதான் நம்மளுக்கு தோன்ற விஷயம் இதை படிக்கிறப்ப. அது மாதிரி ஆப்ஷன் இருக்கு பாருங்க. இந்த ஓன்றது டீக்கு ஈக்குவலாகவும் இருக்கு, ஓன்றது டீயோட பெருசாகவும் இருக்கு. அப்ப ரெண்டுத்துலயும் ஏதோ ஒண்ணு இருக்குன்னு நம்மளுக்கு தோன்ற மாதிரிதான் ஆப்ஷனும் கொடுத்துருப்பாங்க. எங்க இருக்கு பாருங்க, இது எய்தர்ன்ற ஆன்சர் தான். அதாவது எய்தர் 1, 2 or 3 அப்படின்னு கொடுத்துருக்கோம். 1 கன்ஃபார்ம் நம்பர் கரெக்ட், அது ஆப்ஷன்ல கொடுத்துட்டான். ஒன்லி 1ன்றத கொடுத்தாச்சு. ஓகேவா? அடுத்து எய்தர் 2 or 3 என்ற ஆன்சர் இருக்கப்ப நீ கவனமா பார்க்கணும். இந்த இடத்துல எய்தர் இல்லைன்னா நம்ம அதுக்கேற்ற மாதிரி ஆன்சர் மாத்திப்போம். பட் எய்தர் இருந்துச்சுன்னா நீ கவனமா கொஸ்டின் பார்க்கணும். இந்த மாதிரி ஒரு கன்க்ளூஷன் வரப்போ ரெண்டும் இருக்கலான்றப்ப, சரியா? அப்ப பெருசாவும் இருக்கலாம், ஈக்குவலாவும் இருக்கலான்றப்ப, அந்த கிரேட்டர் ஆர் ஈக்குவல்ன்ற கான்செப்ட் வரப்ப எய்தரும் இருக்குன்னா ஹேவ் டு பி கேர்ஃபுல். ஓகேவா? அப்ப எனக்கு ஓவை விட டி சின்னதாகவும் இருக்கலாம், ஓவுக்கு டி ஈக்குவலாகவும் இருக்கலான்றதோட அப்ப ஆப்ஷன் எய்தர் 2 or 3 ஃபாலோஸ். அப்ப என்ன வந்திருக்கு எனக்கு? 1ன்றது கன்ஃபார்ம், அடுத்து 2 or 3 எது வேணா இருக்கலாம் அப்படின்றத எய்தரா அப்படிதான் சூஸ் பண்றோம். தமிழ பாருங்க, அப்படியே 1 மற்றும் 2 அல்லது 3 அப்படின்னு சொல்லிட்டாங்க. 1 கண்டிப்பா தெரிஞ்சிச்சு, அடுத்து 2 இல்லாட்டி 3 அப்படின்ற மென்ஷன் பண்ணி சொல்லியிருக்காங்க. கொஸ்டின் நம்பர் 8 பாருங்க. ஸ்டேட்மெண்ட் 1 என்ன இருக்கு? சோ ஃபுல்லாவே ஒரே ஸ்டேட்மெண்டா இருக்கா? பி இஸ் கிரேட்டர் தென் ஏன்னு சொல்லிருக்காங்க. பியும் எல்லும் ஈக்குவல், எல்ல விட ஏ சின்னது. அதே மாதிரிதான், அப்ப பியை விட ஏ சின்னதா இருக்குமா? ஃபர்ஸ்ட் ஒன்னு கரெக்ட். அடுத்து பாருங்க, இசட் லெஸ் தென் எல் அப்படின்னு சொல்றாங்க. இசட் லெஸ் தென் ஏ, நெக்ஸ்ட் எல்ல விட இசட் கம்மி, அப்ப முடிஞ்சு போச்சு. இதுவுமே எனக்கு கரெக்டா இருக்கு. ஏ இஸ் ஸ்மாலர் தென் ஜி, ஏ ஸ்மாலர் தென் ஜின்னு சொல்றாங்க. ஏ இஸ் பிக்கர் தென் இசட். ஓகேவா? இசட் இஸ் பிக்கர் தென் ஐ. இந்த இடத்துல என்ன ஆயிடுச்சு? சிம்பிள் பிரேக் இருக்கா? ஆக்சுவலா இங்கே சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. ஏ எப்படி இருக்கணும்? எனக்கு ஜியை விட சின்னதுன்னு சொல்லியிருக்கான். அங்க ஏ இங்கே பெரியவன் ஆயிட்டாங்க, அங்கே பிரேக் ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் ஒன்னும் செகண்ட் ஒன்னு மட்டும் தான் கரெக்ட். ஆன்சர் ஆப்ஷன் ஏ 1 and 2 ஒன்லி ரைட் அப்படின்றது ஆன்சர். ஓகேவா? Question number 9. In a room of head count of cockroaches and spiders. ஓகேவா? கரப்பாம்பூச்சிகளும் சிலந்திகளும் இருக்கிற ஒரு ரூம்ல 65 ஹெட்டும் லெக் கவுண்ட் மொத்தம் எத்தனை இருக்குன்னா 400 இருக்கு. அதாவது 440 கால்களும் 65 தலைகளும் இருக்கா. அந்த ரூம்ல மொத்தம் யார் யார் இருக்காங்க? ஸ்பைடரும், அதாவது சிலந்திகளும், காக்ரோச்சஸ் கரப்பாம்பூச்சிகளும் இருக்கு. ஓகே, இதான் நம்மளுக்கு கொடுத்துருக்குறது. இப்ப என்ன கொடுத்துருக்காங்கன்னா ஹெட்டோட கவுண்ட் கொடுத்துருக்காங்க. ஹெட் எவ்வளவு கொடுத்துருக்காங்க நமக்கு? ஹெட் மொத்தமா 65 இருக்கான். அதாவது அந்த ரூம்ல இருக்க மொத்த பூச்சிகளோட எண்ணிக்கை தான் நம்மளுக்கு ஹெட்டா இருக்கும். கரெக்டா? எல்லா பூச்சியுமே இதுல இருக்க சிலந்தியும் சரி, கரப்பாம்பூச்சிக்கு சரி, எல்லாத்துக்குமே தலை ஒண்ணு தானே. அப்ப தலை கரெக்ட் முடிஞ்சிச்சு. ஹெட் கவுண்ட் பாருங்க, சாரி லெக் கவுண்ட் பாருங்க 440. இப்ப இதை நம்ம பிரேக் பண்ணாதான் நம்மளுக்கு கவுண்ட் தெரியும். எப்படி பிரேக் பண்ணணும்? சிலந்தியை நம்ம என்ன வச்சுக்கலாம்? சிலந்தியோட கவுண்ட்டை எஸ்ன்னு மாத்தி வச்சுக்கிறேன். ஸ்பைடரோட கவுண்ட்டை எஸ்ன்னு நான் வச்சுக்கிறேன். காக்ரோச் என்ன வச்சுக்கலாம் நம்ம? இந்த 65ல சிலந்திகள் போச்சுன்னா மீதி இருக்கிறது தான் காக்ரோச்சோட கவுண்டா இருக்கும். கரெக்டா? 65ன்றதா டோட்டல் இன்செக்டோட கவுண்ட். எப்படி சொல்றோம்? மொத்த தலைகளோட கவுண்ட சொல்றோம். நல்லா புரிஞ்சுக்கோங்க. இந்த கொஸ்டின் கேட்டாங்கன்னா சூப்பரா ஆன்சர் பண்ணலாம். மாத்தி மாத்தி இதுல இருக்கிற பேர்ட்ஸ், சில ஸ்பைடர்ஸ், அனிமல்ஸ், லைன்ஸ், டியர்ஸ், ஸோ ஓகேவா, அந்த மாதிரி விஷயங்கள் தான் மாத்தி மாத்தி கேட்கறாங்க. ஸோ அப்ப நல்லா புரிஞ்சுட்டா போதுமானது. ஒரு தடவை நல்லா பாருங்க. எஸ் இருக்கா? ஸ்பைடர்ஸ் எஸ்ன்னு வச்சுக்கணும் நம்ம, இல்லை ஏ வச்சுக்கோ, உனக்கு பிடிச்ச மாதிரி வச்சுக்கோ, சிலந்தின்னு கூட வச்சுக்கோங்க. அடுத்து இந்த 65ன்றது மொத்த பூச்சிகளோட எண்ணிக்கை. இந்த பூச்சிகள் 65 பூச்சிகள்ல சிலந்தி போகதான் மீதி என்ன இருக்கும்? காக்ரோச்சஸ் இருக்குமா? அப்புறம் என்ன வச்சுக்கிறேன்? சில காக்ரோச்சோட கவுண்ட்டை 65 மைனஸ் எஸ்ன்னு வச்சுக்கணும். 65 மைனஸ் எஸ், அதாவது 65ல மீதி சிலந்திகள் போக மீதி இருக்கிறது யார்? எனக்கு காக்ரோச்சஸ். இப்ப அழகா போடலாம். எனக்கு லெக்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க. எவ்வளவு லெக்ஸ் கவுண்ட் கொடுத்துருக்காங்க? 440. இந்த லெக்ஸ் கவுண்ட் யாரு? ஓகேவா? ஒரு சிலந்திக்கு எத்தனை கால் இருக்கும்? அழகா சொல்லுங்க பார்ப்போம். 8 கால் அப்படின்றது தான். அதுக்கு பேரு என்ன பேரு? 8 கால் பூச்சி தானே பேரு. அப்ப 8 எஸ். கரெக்டா? 8 கால் கொண்ட எஸ் கவுண்ட்னா 8 கால் கொண்ட சிலந்திகள் எத்தனை இருக்கோ அதோட கால்கள் இருக்கும். முடிஞ்சு போச்சு. அது கூட கரப்பாம்பூச்சிக்கு எத்தனை காலு தெரியல, நம்மளுக்கு நிறைய பேருக்கு தெரியல. கரப்பாம்பூச்சிக்கு 6 கால். ஓகேவா? அப்ப 6 இன்ட்டு யாரை மைனஸ் மல்டிப்ளை பண்ணுவோம்? 65 மைனஸ் எஸ். 6 இன்ட்டு 65 மைனஸ் எஸ். இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்ததுதான் யார்? எனக்கு 440. அழகா இதை சால்வ் பண்ணாலே முடிஞ்சா. ஸோ அப்போ 8s பிளஸ் 6 இன்ட்டு 65 பண்ணா 6 6 ஆர் 36, 6 5 ஆர் 30, 390 மைனஸ் 6 உள்ள பேருக்குன்னா 6s ஈக்குவல் டு 440. ஸோ கேன்சல் பண்ணா 8s மைனஸ் 6s
2s ஈக்குவல் டு 440 மைனஸ் 390 எவ்வளோ கிடைச்சிருப்பாங்க எனக்கு 15 கிடைச்சிருப்பாங்க. இப்போ எப்படி போச்சுன்னா s ஈக்குவல் டு 50 டிவைட் பை 2 ஆன்சர் என்ன எனக்கு 25. இந்த ஆன்சர் என்னது எனக்கு எஸ். எஸ்னா யார் எனக்கு கவுண்ட் ஆஃப் ஸ்பைடர்ஸ், ஸ்பைடர்ஸோட கவுண்ட். அப்ப ஸ்பைடர்ஸ் எத்தனை இருக்கு, சிலந்திகள் எத்தனை இருக்கு 25 சிலந்திகள் இருக்கு. நம்ம கொஸ்டின்ல யாரு கேட்டாலும் சொல்றதா சிலந்திகளும் கேட்கலாம், இல்லாட்டி என்ன கேட்கலாம் காக்ரோச்சஸும் கேட்கலாம். நம்மளுக்கு தான் காக்ரோச் தெரியுமே என்னது 65 மைனஸ் எஸ். அப்ப 65 மைனஸ் 25 பண்ணா எனக்கு என்ன கிடைப்பாங்க 40. 40 காக்ரோச்சஸ் இருக்கு, காக்ரோச்சஸ் எத்தனை இருக்கு 40 இருக்கு, சிலந்திகள் 25 இருக்கு. ஆனா நம்ம கொஸ்டின்ல என்ன கேட்டிருக்காங்க ஸ்பைடர்ஸ் இன் தி ரூம், சிலந்திகள் எத்தனை இருக்குன்னு கேட்கறாங்க. ஸோ 25 ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, அழகா போட்டேன், புரிஞ்சுக்கிட்டாலே போதும். இதுக்கு இத்தனை தலை இதுக்கு இத்தனை காலுன்ற மாதிரி புரிஞ்சுக்கிட்டு அழகா போட்டாலே போதும். இந்த சிம்பிளா இது ஃபாலோ பண்ணி முடிச்சாலே போதும். ஓகேவா? சரி, அடுத்த கொஸ்டின் தான். அடுத்து என்ன, அதேதான் ஒரு பெட் ஷாப்ல இருக்க யாரை பத்தி கொடுத்துருக்காங்க ரேபிட்டை பத்தி பேர்டை பத்தி கொடுத்துருக்காங்க. உனக்கு ஒண்ணு தெரிஞ்சா போதும். என்ன தெரிஞ்சா போதும், ரேபிட்டுக்கு எத்தனை காலு, பேர்ட்ஸ்க்கு எத்தனை காலு. ஓகே, இஃப் லெக்ஸ் அண்ட் ஹெட்ஸ் ஆர் கவுண்டட் தென் தேர் ஆர் 180 லெக்ஸ். 180 கால்கள் இருக்கா. லெக்ஸ் எத்தனை இருக்கு 180 இருக்கா. ஹெட்ஸ் எத்தனை இருக்கு அப்ப 75 இருக்கு. அப்ப மொத்தமா அந்த பெட் ஷாப்ல இருக்க பெட்ஸோட கவுண்ட் எவ்வளோ 75. நம்ம தலையில வச்சுதானே கவுண்ட் எடுப்போம். அப்ப அதை வச்சு தெரிஞ்சிச்சு, முடிஞ்சு. யார் யார் இருக்காங்க எனக்கு ராபிட்ஸ் இருக்காங்க. ராபிட்டுக்கு எத்தனை காலு 4 காலு. அடுத்து பேர்ட்ஸ் இருக்கு, பேர்ட்ஸ்க்கு எத்தனை காலு 2 காலு. புரிஞ்சா? அப்ப ராபிட்டோட கவுண்ட் நம்ம எப்படி வச்சுக்கலாம், இங்க அங்க எஸ் வச்சுமா இங்க ஆர் வைப்போமா. கவுண்ட் ஆஃப் ராபிட் 6 வைக்கிறேன். கவுண்ட் ஆஃப் பேர்ட்ஸ் எப்படி வைப்பேன், டோட்டல் மைனஸ் 6. அது டோட்டல் எவ்வளோ எனக்கு, டோட்டலா ஹெட் கவுண்ட் எவ்வளோ 75. அப்ப 75 தலைகள்ல இருந்து 75 பெட்ஸ்ல இருந்து எனக்கு ராபிட்ஸ் போக இருக்கிறது தான் பேர்ட்ஸோட கவுண்டா இருக்கும். அப்ப இப்ப எப்படி எழுதுவோம் நம்ம அழகா, டோட்டலா எனக்கு லெக் கவுண்ட் எவ்வளவு தெரியும் 180 தெரியும். இந்த 180ன்றது யாரு பேர்ட்ஸ். ராபிட்ஸா 4 கால் இருக்கும் ராபிட்டுக்கு. அப்ப 4 ராபிட் 4 இன்டூ ஆர். நெக்ஸ்ட் பிளஸ் எவ்வளவு கால்ஸ் இருக்கும் எனக்கு பேர்ட்ஸ்க்கு 2 லெக்ஸ் இருக்கும். அப்ப 2 இன்டூ 75 மைனஸ் ஆர் ஈக்குவல் டு 180. சால்வ் பண்ணுங்க அதே மாதிரி சூப்பரா. ஸோ 4r மைனஸ் தெரிஞ்சிச்சுன்னா டேரக்டாக போடலாம் அழகா. ஸோ ஓகேவா, 4r பிளஸ் 75 இன்டூ 2 பண்ணா 150. 2rன்னு மாறப்போகுது, இது மைனஸ் 2r மாறும். சரியா, மைனஸ் 2r ஈக்குவல் டு 180. ஸோ கேன்சல் பண்ணா 2r ஈக்குவல் டு 150. 180 மைனஸ் 150 30. ஸோ 30 டிவைட் பை 2 ஆன்சர் என்ன கிடைக்கும் எனக்கு 15 கிடைக்கும். 15ன்றது யாரு ராபிட்டோட கவுண்ட். ஆர் எவ்வளவு எனக்கு ராபிட் 15. அப்ப 75 மைனஸ் ஆர் என்னவா இருப்பாங்க எனக்கு 16 ஆன்சர் கிடைக்கும். அப்ப பேர்ட்ஸோட கவுண்ட் எவ்வளவு எனக்கு 60. கொஸ்டின்ல என்ன கேக்குறாங்க, ஹவு மெனி பேர்ட்ஸ் ராபிட்ஸ் ஆர் தேர்னு கேக்குறாங்க. அப்ப ராபிட்ஸோட கவுண்ட் தான் வேணும். ராபிட் நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம் 15. ஆப்ஷன் சி. கொஸ்டின்ல உங்களுக்கு மாத்தி கூட கேட்கலாம். ஓகேவா, ராபிட்டுக்கும் பேர்ட்ஸுக்கும் இருக்கிற வித்தியாசம் எவ்வளவுன்னு கேட்கலாம். மாத்தி ராபிட்டும் கேட்காம பேர்ட்ஸும் கேட்கலாம ராபிட்டுக்கும் பேர்ட்ஸ்க்கும் வித்தியாசம் கேட்கறாங்க. இப்ப நீங்க சொல்லுங்க பாப்போம், ராபிட்டுக்கும் பேர்ட்ஸ்க்கும் இருக்க வித்தியாசம் எவ்வளோ அழகா கமெண்ட்ல சொல்லிட்டு போலாமா. குட். நெக்ஸ்ட் கொஸ்டின். Each of DE, FK, LM and N has exam on different day on a week starting from Monday and ending on Sunday. ஓகே, ஒரு 7 ஃப்ரெண்ட்ஸ்க்கு என்ன பண்றாங்கன்னா மண்டேல இருந்து ஸ்டார்ட் பண்ணி சண்டே வரைக்கும் எக்ஸாம்ஸ் இருக்கு. டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே அண்ட் சண்டே. முடிஞ்சு போச்சு. இதான் ஃபர்ஸ்ட் கொடுத்துருக்க டேட். N has exam on Thursday. என்னைக்கு எக்ஸாம் இருக்கு, என்னைக்கு எங்க இருக்குன்னா தேர்ஸ்டே அன்னைக்கு எக்ஸாம் இருக்கு. கன்ஃபார்மா அவங்க கொடுத்துட்டு அதில் நம்ம எந்த சேஞ்சஸும் பண்ணக்கூடாது. ரைட். L has exam 2 days before N. Nக்கு முன்னாடி 2 நாளைக்கு முன்னாடி தான் யாருக்கு எக்ஸாம் இருக்கான், Lக்கு எக்ஸாம் இருக்கான். வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, டியூஸ்டேல யாருக்கு எக்ஸாம் வந்திருக்கும், Lக்கு தேர்வு இருந்திருக்கும். Lக்கு என்னைக்கு தேர்வு இருக்கு 2 நாளைக்கு முன்னாடி தேர்வு இருக்கு. அடுத்து only 4 people have exam between F and L. Fக்கும் Lக்கும் இடையில 4 பேருக்கு மட்டும் தேர்வு இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப L இங்க ஆல்ரெடி இருக்கா, மேல 4 பேர் விட்டு போக முடியுமா, முடியாது. அப்ப கீழே தான் வரலாம். 1 2 3 4 பேர் விட்டு F இருப்பாரு. அப்ப F சண்டேன்னு கன்ஃபார்ம் தெரிஞ்சிச்சு. ஓகேவா, சரி. அடுத்து M has an exam one of the days after L. Mக்கு எப்ப எக்ஸாம் இருக்கு, Lக்கு அப்புறம் ஏதாவது ஒரு டேல என்ன இருக்கு எக்ஸாம் இருக்குன்னு சொல்றாங்க. அப்ப கண்டிப்பா மண்டே அன்னைக்கு யாருக்கு எக்ஸாம் இல்ல, Mக்கு எக்ஸாம் இல்ல. D has an exam on the day immediately before E. இப்ப நல்லா பாத்துக்கோங்க, இந்த இமிடியட்லி கான்செப்ட் வந்தா அழகா தெரிஞ்சுக்கோங்க.
ஈக்கு முன்னாடி உடனடியா டிக்கு எக்ஸாம் இருக்குன்னு அர்த்தம். அப்ப இவன் 2 பேரும் பிரியவே கூடாதா? இடி சேர்த்து போற மாதிரி எங்க இடம் இருக்கு? இந்த 2 ஸ்பேஸ் தான் இருக்கு. அதாவது ஃப்ரைடே சாட்டர்டே மட்டும் தான் இருக்கு. மற்ற இடத்துல சேர்த்து போற மாதிரி இடம் இல்லையா? அப்ப கண்டிப்பா ஃப்ரைடே சாட்டர்டே தான் யார் வருவா? டி இ வருவாங்க. உங்களுக்கு தெரியும் மேல எம் என்ன பண்ணாது, எனக்கு எல்லுக்கு அப்புறம் தான் வரணும்னு சொன்னாங்க. அப்ப எம் வந்து கண்டிப்பா மண்டேல இருந்து லாக் பண்ணுமா? வெட்னஸ்டே அன்னைக்கு எம்முக்கு எக்ஸாம். மிச்சம் இருக்கிறது யாரு? டி இ கே தான் வந்து மண்டே அன்னைக்கு எக்ஸாம் வச்சிருக்காரு. இதுல இருந்து யாரை கொஸ்டின் கேட்டாலும் இதுக்கப்புறம் என்ன கொஸ்டின் கேட்டாலும் ஆன்சர் போடலாம். அவ்வளவுதான். சரியா? கொஸ்டின் என்ன கேட்காங்க பாருங்க. How many people have exam between E and M? ஈக்கும் எம்முக்கும் இடையில எத்தனை பேருக்கு தேர்வு இருக்குன்னு கேக்குறாங்க. ஈக்கும் எம்முக்கும் இடையில 1 2 பேருக்கு தேர்வு இருக்கு. அவ்வளவுதான். ஆன்சர் எங்க இருக்கு? ஈக்கும் எம்முக்கும் நடுல 2 பேருக்கு தேர்வு இருக்கும். ஆப்ஷன் பி 2 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர். புரியுதா? கொஸ்டின் நம்பர் 12 பாருங்க. In year-end examination, 6 papers, maths, physics, geography, economics, chemistry, history are scheduled on 6 consecutive days of Monday to Saturday. ஓகே, இந்த 6 நாள் தொடர்ச்சியா மண்டேல இருந்து சாட்டர்டே வரைக்கும் இந்த 6 பேப்பரும் ஒரு நாள் தேர்வு நடத்தப்படுது. ஓகே, பிளான் பண்ணிருக்காங்க. அந்த தேர்வு வந்து எப்படி வச்சுக்கோங்க? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே அண்ட் சாட்டர்டே. சண்டே வரைக்கும் கிடையாது. 6 நாள் தான் தேர்வு. ஓகேவா? நெக்ஸ்ட், மேத்ஸ் பேப்பர் இஸ் ஆஃப்டர் தி கெமிஸ்ட்ரி பேப்பர் வித் 1 day கேப் பிட்வீன் தெம். மேத்ஸ் பேப்பர் வந்து கெமிஸ்ட்ரி பேப்பருக்கு அப்புறம், அதாவது கணித தேர்வு எப்படி நடக்குதுன்னா வேதியியல் தேர்வுக்கு அப்புறம் ஒரு நாள் தள்ளி நடக்குதுன்னு சொல்றாங்க. அப்போ எனக்கு கெமிஸ்ட்ரிக்கு அடுத்து ஒரு நாள் தள்ளி மேத்ஸ் நடக்குது. ஓகேவா? பிசிக்ஸ் பேப்பர் இஸ் ஆன் மண்டே. பிசிக்ஸ் கண்டிப்பா என்ன சொல்லிட்டாங்க? திங்கட்கிழமை மணிக்கு நடக்க சொல்லிட்டான். மண்டே அன்னைக்கு கண்டிப்பா அவங்களுக்கு தெரிஞ்சிச்சு பிசிக்ஸ் அப்படின்னு சொல்லி அவனை டிஸ்டர்ப் பண்ணவே வேணாம். ஜியாகிரபி பேப்பர் இஸ் நாட் ஆன் தி லாஸ்ட் டே. ஜியாகிரபி கண்டிப்பா லாஸ்ட் டே இல்லைன்னு சொல்லிட்டாங்களா? அப்ப இங்க வந்து என்ன வரக்கூடாது? ஜியாகிரபி வரவே கூடாது. நான் போச்சுக்கு. ஓகே, ஹிஸ்டரி பேப்பர் விச் இஸ் ஷெட்யூல்ட் ஆன் தி ப்ரீவியஸ் டே ஆஃப் மேத்ஸ் பேப்பர். ஹிஸ்டரி பேப்பர் என்ன சொல்றாங்க? மேத்ஸ்க்கு முன்னாடி பேப்பர்னு சொல்றாங்க. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிருக்காங்க. ஓகேவா? has 2 day gap with the physics paper. Physics paper எங்க இருக்கு? மேல ஆல்ரெடி தெரியும், மண்டேல இருக்கு. 1 2 விட்டு தேர்ஸ்டே அன்னைக்கு அப்ப என்ன நடந்திருக்கு? நமக்கு ஹிஸ்டரி பேப்பர் நடந்திருக்கு. பிளான் பண்ணிருக்காங்க. அப்ப இது ஃபில் பண்ணிடலாமா? கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, மேத்ஸ். மேல ஆல்ரெடி ஹிஸ்டரி இருக்கு. அப்ப கெமிஸ்ட்ரி, ஹிஸ்டரி, இங்க மேத்ஸ் நடந்திருக்கு. இப்ப நம்மளுக்கு 2 இடம் தான் பாக்கி இருக்கு. 1 டியூஸ்டே, 1 சாட்டர்டே. ஜியாகிரபி லாஸ்ட் டே கிடையாது சொல்லிட்டாங்க. அப்ப லாஸ்ட் டே ஜியாகிரபி எங்க வந்துடும்? டியூஸ்டே ஜியாகிரபி வந்துடும். மிச்சம் என்ன பேப்பர் இருக்கு நமக்கு? எல்லாம் முடிச்சிட்டோம். மேத்ஸ், ஜியாகிரபி எல்லாம் முடிச்சிட்டோம். ஸோ சாட்டர்டே அன்னைக்கு எக்கனாமிக்ஸ் போகுது. இதுதான் நம்ம போட்டாச்சு ஆர்டர். அடுத்து பாருங்க, சூப்பரா சொல்லியிருப்பாங்க. In the above description, the history paper was cancelled due to incompletion of syllabus. என்ன கதைனா, சிலபஸ் முடிக்காத காரணத்துக்காக, அதாவது பாடத்திட்டம் முடிக்காத காரணத்துக்காக ஹிஸ்டரி பேப்பரை கேன்சல் பண்ணிட்டாங்க. கேன்சல் பண்ணதுக்கு அப்புறம் என்ன சொல்றாங்கன்னா, திரும்ப அந்த எக்ஸாம் நடக்குது. எப்படி நடக்குதுன்னா ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. எப்படி நடக்குதுன்னா அந்த 5 நாளைக்கு ஷெட்யூல் பண்ணிருக்காங்க. மண்டே டு ஃப்ரைடே ஷெட்யூல் பண்ணியாச்சு. வித் தி ஆர்டர் ஆஃப் பேப்பர் ரிவர்ஸ்ட். இதான் முக்கியமான வார்த்தை. டக்குன்னு இதை வந்து தூக்கிட்டு கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க? விச் பேப்பர் வாஸ் ஷெட்யூல் ஆன் தேர்ஸ்டே அப்படின்னு கேட்கறாங்க. 4 யார் வந்துடும்? அடுத்து மேத்ஸ்ன்னு சொல்லி ஆன்சர் போட்டுறக்கூடாது. என்ன சொல்லியிருக்காங்க? ரிவர்ஸ்ட். நல்லா ஒரு வார்த்தையை நோட் பண்ணிக்கணும். தமிழ்ல காட்டுறேன். சரியா? அப்ப ரிவர்ஸ் என்ன அர்த்தம்னா அந்த பேப்பரை தலைகீழ மாற்றி அமைக்கப்பட்ட வகுப்பு, அதாவது பாடத்திட்டங்களின் படி நடக்க போகுது. முடிஞ்சு போச்சு. அப்ப எனக்கு எப்படி மாறிடும்? எக்கனாமிக்ஸ் லாஸ்ட்ல இருக்கா? எக்கனாமிக்ஸ் மேத்ஸ்ன்னு வரும். ஹிஸ்டரி தான் கேன்சல் பண்ணிட்டாங்களே, ஹிஸ்டரி கிடையாது. அடுத்து கெமிஸ்ட்ரி, அடுத்து நெக்ஸ்ட் ஜியாகிரபி அண்ட் லாஸ்டா பிசிக்ஸ். இப்ப கொஸ்டின் பாருங்க. விச் பேப்பர் வாஸ் ஷெட்யூல் ஆன் தேர்ஸ்டே? வியாழக்கிழமை அன்னைக்கு இன்னைக்கு யாருக்கு எந்த பேப்பர் எக்ஸாம் கேக்குறாங்க? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே அன்னைக்கு என்ன எக்ஸாம்? ஜியாகிரபி, புவியியல் அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். அப்ப இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் கஷ்டமான விஷயம் ஒன்றும் கிடையாது. கவனமா போட வேண்டிய கொஸ்டின் தெரியும். ஏதாவது ஒரு இடத்துல நீ இந்த லாஸ்ட் வார்த்தையை ரிவர்ஸ் பார்க்க மாட்டாரா ஆன்சர் போச்சா? மேத்ஸ் ஆன்சர் கிடைச்சது. அதாவது அந்த ரிவர்ஸ் பண்ணாம பாக்குறப்ப என்ன கிடைச்சது? நம்மளுக்கு மேத்ஸ் கிடைச்சிச்சு. மேத்ஸ் தான் ஆப்ஷன்ல இருக்கும் பாரு. மேத்ஸ் ஆப்ஷன்ல இருக்கு. அப்ப நீ தப்பா போடுற ஆன்சர் ஆப்ஷன்ல இருக்கிறப்போ எவ்வளவு கவனமா போடணும். ஓகே, சரி. அப்ப ஆன்சர் நமக்கு ஜியாகிரபி அப்படின்னு கிடைக்கும். தமிழ் அந்த கொஸ்டின் காட்டுறேங்க.
வரலாற்று தேர்வு ரத்து செய்யப்பட்டு தேர்வு 5 நாட்களுக்கு திட்டமிடப்பட்டது. மேலும் தாள்களின் வரிசை மாற்றி அமைக்கப்பட்டது. ஓகேவா, அது அந்த வரிசை மாற்றி அமைக்கப்பட்டது ரிவர்ஸ்ன்றத தெளிவா புரிஞ்சு கவனமா போட்டிருந்தா கரெக்டா போட்டிருக்கலாம். மேக்ஸ் யாரெல்லாம் போட்டீங்களோ அப்ப நீங்க வந்து கவனமா போடணும்னு அர்த்தம். நீங்க மேக்ஸ் மார்க் பண்ணிருந்தீங்க எக்ஸாம்ல அப்படின்னா, டெஸ்ட்ல அப்படின்னா நீங்க வந்து கேர்ஃபுல்லா இருக்கும். இதுக்கப்புறம் கவனமா படிச்சு போடக்கூடிய ஒரு டாபிக் தான் பசில்னு ஞாபகம் வச்சுக்கோங்க. ஓகேவா, சரி. Question number 13 பாருங்க. 7 each of P, Q, R, S, T, U and V go to play on a different day of a week starting from Monday to Sunday. Okay, 7 பேர்னாலே Monday to Sunday தான் நமக்கு வரப்போகுது. Monday, Tuesday, Wednesday, Thursday, Friday and Saturday, Sunday. நீ எப்படி வேணா போடலாம், சும்மா இதெல்லாம் நோட் பண்ணாலும் போடலாம். ஜஸ்ட் உனக்கு ஒரு கிளாரிஃபிகேஷன் அப்படி சொல்றேன். எக்ஸாம் டைம்ல ஃபாஸ்டா போறதுக்கு இன்னும் நீங்க எதுவுமே நோட் பண்ணாம அதுல கொடுத்துருக்க ஆர்டர் பேஸ் பண்ணி போட முடியும். ஓகேவா, சரி. எஸ் கோஸ் டு பிளே ஆன் டியூஸ்டே. எஸ் எங்க போறாரு? டியூஸ்டே அன்னைக்கு கண்டிப்பா விளையாட போறாரு நம்மளுக்கு சொல்லிட்டாங்க. ஓகே, எக்ஸாக்ட்லி 2 people go to play between S and P. எஸ்க்கும் பிக்கும் இடையில 2 பேர் விளையாட போகணும்னு சொல்றாங்க. மேல எஸ்க்கு மேல 2 பேர் விட்டு போட இடம் இருக்கா? அப்ப கீழே தான் வரணும். வெட்னஸ்டே தர்ஸ்டே விட்டு ஃப்ரைடே அன்னைக்கு பி விளையாட போறாரு. ஓகேவா, நெக்ஸ்ட் எக்ஸாக்ட்லி 2 people go to play between V and U. வியும் யூக்கும் நடுவுல 2 பேர் விளையாட போறாங்க. அடுத்து Q goes to play on the day immediately after V. V க்கு உடனடியா அடுத்த நாள் தான் யார் விளையாடுறாங்க? Q விளையாடுறாங்கன்னு சொல்றாங்க. இதுல ஒரு பாசிபிலிட்டி இருக்கலாம் தானே, V க்கு கீழேயும் வரலாம், V க்கு மேலேயும் 2 பேர் விட்டு U வரலாம். சரியா, அடுத்து only one person goes to play between R and V. ஆருக்கும் V க்கும் நடுவுல ஒருத்தர் விளையாட போறான்னு சொல்றாங்க. அப்ப இந்த ஆறுன்றது கியூக்கு கீழேயும் இருக்கலாம், இல்ல ஆறுன்றது இந்த வீக்கு மேல ஒண்ணு விட்டு யூக்கு கீழேயும் இருக்கலாம். இதுதான் பாசிபிலிட்டி. சரியா, அடுத்து Q goes to play on one of the days after P. Pக்கு அப்புறம் தான் என்ன பண்ண சொல்றாரு? Q விளையாட போறான்னு சொல்றாங்க. இப்பதான் நம்ம போட போறோம். Pக்கு அப்புறம் தான் Qனா எனக்கு என்ன பாசிபிலிட்டி வரும்? இப்ப நான் இங்க Q போட்டேன்னு வச்சுக்கோங்களேன், Qக்கு மேல V போட இடம் இருக்கா? உடனடியா Qக்கு மேல V வரணும்னு தெரியும். அப்ப Q இங்க போட முடியுமா? முடியாது. அப்ப ஆப்வியஸா என்ன பண்ண போறீங்க? Qவை சண்டேல போட போறீங்க, Qக்கு மேல V. இப்ப நம்ம ஒரு பாசிபிலிட்டி சொல்ல, Qக்கு கீழே 2 பேர் விட்டு Uன்னு அப்படி வர வாய்ப்பு இருக்கா? Vக்கு கீழே எனக்கு வாய்ப்பு இல்லை. அப்ப மேலதான் Vல இருந்து 1-2 இடங்கள் விட்டு Uக்கு எக்ஸாம் இருந்திருக்கும். அடுத்து என்ன விஷயம்னா, Vக்கும் ஆருக்கும் நடுவுல ஒருத்தருக்கு தேர்வுன்னு சொன்னாங்களா, அப்ப Vல இருந்து 1 விட்டு R இதையுமே ஃபில் பண்ணி முடிஞ்சு போச்சு. அப்ப எங்க வந்து நம்மளுக்கு ஹிண்ட் கிடைச்சிச்சு? இந்த Qக்கு Pக்கு அப்புறம் எக்ஸாம்ன்றது நம்மளுக்கு பெரிய ஹிண்டாவே இருக்கு. சரி, அப்ப அதை நோட் பண்ணி போட்டாலே இனஃப். அப்ப மேல டாப்ல மிச்சம் இருக்கிறது யாரு? எனக்கு டி தான் மிச்சம் இருக்கு. டிக்கு மண்டே எக்ஸாம். கொஸ்டின் என்னன்னு பாருங்க, ஹூ கோஸ் டு பிளே ஆன் மண்டே. நம்ம யாரை கண்டுபிடிச்சோம் அந்த கொஸ்டினாவே இருக்கா. ஸோ டி தான் திங்கக்கிழமை மணிக்கு விளையாட போறாரு. மண்டே அப்படின்றது தான் அவரோட விளையாடுற நாள். ஸோ டி அப்படின்றது தான் கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் ஏ, டி வில் பி தி ரைட் ஆன்சர். ஸோ திங்கக்கிழமை மணிக்கு விளையாட போறது யாரு? டி தான். Next, 14th question பாருங்க. In a shelf there are 5 books of different things. A book of cookies is placed immediately above the book of sweet. ஓகே, ஒரு 5 பொருளை வந்து வச்சிருக்காங்க. அந்த புக்கு பேர்லாம் என்ன சொல்றாங்க பாருங்க, குக்கீஸ். ஓகே, புக் ஆஃப் குக்கீஸ் வந்து எங்க வச்சிருக்காங்கன்னா placed immediately above the book of sweet. ஸ்வீட்டுக்கு மேல உடனடியா யார் இருக்கா? குக்கி இருக்கான். ஓகே, neither the book of cupcakes nor drink is placed the top. இங்க மேல கப் கேக்கும் கிடையாது, ட்ரிங்க்கும் கிடையாது, ரெண்டும் இங்க வரக்கூடாது சொல்லிட்டாங்க டாப்ல. ஓகே, there are 2 books between books of drinks and cookies. குக்கீஸ்க்கும் ட்ரிங்க்ஸ் புக்குக்கும் நடுவுல எத்தனை புக்ஸ் இருக்கான்? 2 புக்ஸ் இருக்கா. அப்ப நல்லா யோசிச்சுக்கோங்களேன். குக்கிக்கு மேல 2 பாக்ஸ் விட்டு போட்டா, ட்ரிங்க் இங்க போட்டா இது என்ன ஆயிரும்? 5 பேர் இங்க வந்துட்டாங்களா. ட்ரிங்க் என்ன பண்ணுது? 5 மேல ஃபர்ஸ்ட் இடத்துல வருதா? அப்ப தப்பு, இப்படி கிடையாது. குக்கீஸ்க்கும் ட்ரிங்க்ஸுக்கும் நடுவுல 2 புக் இருக்குன்னா அப்ப ட்ரிங்க் டேஷ் ஓகேவா, யாருன்னு தெரியாது, ஸ்வீட்டு மேல குக்கி இருக்குன்னு அர்த்தம். அழகா யோசிச்சு இப்படிதான் போட போறோம். ஓகேவா, இப்ப எனக்கு இன்னும் ஒரு ஆள் லாஸ்ட்ல வருவானா மேல வருவானு தெரியறதுக்கு சூப்பரா சொல்லியிருப்பாங்க பாருங்க. ட்ரிங்க் ஓகேவா, புக் ஆஃப் ட்ரிங்க் இஸ் பிளேஸ்ட் இமிடியேட்லி பிலோ சாக்லேட். சாக்லேட்டுக்கு உடனடியா கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப ட்ரிங்க்ன்றது எனக்கு எங்க இருக்குன்னு தெரியும். இவர் எங்க இருக்காராம்? சாக்லேட்டுக்கு உடனடியா கீழே இருக்குன்னு சொல்லிட்டாங்க. அப்ப 4 பேருக்கான வருஷம் தெரிஞ்சு போச்சு. சரியா, நெக்ஸ்ட் என்ன கேட்கறாங்க பாருங்க. Which box is placed between the shelf? மிச்சம் இருக்கிறது எனக்கு யார்? எனக்கு கப் கேக் மட்டும் தான் மிச்சம் இருக்காங்க.
மேலதான் இப்படி போட்டா மேல இடம் இருக்கு, இப்படி போட்டா கீழே இடம் இருக்கு. அவன் கொஸ்டின்ல ஸ்டார்டிங்லேயே சொல்லிட்டாங்க, என்ன சொல்லிட்டாங்க, கப் கேக்கும் ட்ரிங்க்கும் டாப்ல வரக்கூடாது. அப்ப எங்கதான் வருவார் கப் கேக்கு, லாஸ்ட் பிளேஸ் தான் வருவார். அப்ப குக்கி தான் எனக்கு ஃபர்ஸ்ட், நெக்ஸ்ட் ஸ்வீட்டு, அடுத்து சாக்லேட், நெக்ஸ்ட் ட்ரிங்க் அண்ட் லாஸ்டா கப் கேக் வருவாங்க. கொஸ்டின் என்னன்னு பார்த்தா விச் பாக்ஸ் இஸ் பிளேஸ் பிட்வீன் தி ஷெல்ஃப். ஓகே, இந்த ஷெல்ஃப்ல நடுவுல கரெக்டா மிடில் இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. மிடில் இருக்கிறது யாரு, சாக்லேட். ஓகேவா, சோ சாக்லேட் தான் எனக்கு கரெக்டான ஆன்சர். ஆப்ஷன் சி வில் பி தி ரைட் ஆன்சர். Seven boxes A, B, C, D, E, F and G are kept one over the other boxes but not necessarily in the same order. நீங்க எல்லாருமே ஃபீல் பண்ணிருப்பீங்க இந்த டெஸ்ட்ல இன்னும் இவ்வளவு கொஸ்டின் இருக்கு, கொஸ்டின் பேப்பர் கொஞ்சம் இன்னைக்கு எக்ஸ்ட்ரா பேஜஸ் வர போயிருக்கு சான்சஸ் இருக்கு. கரெக்டா, இந்த டாபிக் பொறுத்த வரைக்கும் அப்படிதாங்க. கொஸ்டின் பார்க்கணுமோ காலியா மாரி ஜிகின்னு பெருசா இருக்கும். சப்ப மேட்ரு அடிச்சு ரூக்கி டோலு போடு போடுற மாதிரி தான். ஓகேவா, அப்ப ஈஸியா தான் இருக்க போது, ஒன்னும் பெருசா நம்ம ஃபார்முலா படிக்க போறது இல்லை, கால்குலேஷன் பண்ண போறது இல்லை. அழகா அவன் சொல்லியிருக்க விஷயத்த வரிசையா கேர்லெஸ் மிஸ்டேக் பண்ணாலே ஆன்சர் வந்துடும். சரியா, ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, 7 பாக்ஸஸ் சொல்லியாச்சு. ஸோ அகைன் 1 2 3 4 5 6 7. நான் திரும்பவும் சொல்றேன், நீ இந்த மாதிரிலாம் போடணும் அவசியம் இல்லை. அழகா அவன் சொல்லியிருக்க ஆர்டர் பண்ணி நீ போட்டே வந்தாலும் ஓகே, கிளாரிஃபிகேஷன் தான் வைக்கும். ஓகே, only 3 boxes are kept below D. இந்த ஒன்லின்றது பெரிய ஹிண்ட் நமக்கு. only 3 boxes are kept below D னா டிக்கு கீழே 3 பாக்ஸ் தான் இருக்குன்னு அர்த்தம். அப்ப டிக்கு கீழே 3 பாக்ஸ் தான், டி எங்க இருக்கும், 3 பாக்ஸ் விட்டு மேல இருக்க போது. ஸோ டி இஸ் ஆன் 4th place from the below. மேலேயும் 3 பாக்ஸ் இருக்கு, கீழே 3 பாக்ஸ் இருக்கு. ஓகேவா, நெக்ஸ்ட் only 2 boxes are kept between D and G. டிக்கும் ஜிக்கும் இடையில 2 பாக்ஸ் தான் இருக்குன்னு சொல்றாங்க. கீழே பார்த்தாலும் 2 பாக்ஸ் விட்டு போட்டா பாட்டம்ல ஜி வரும், மேல பார்த்தாலும் 2 பாக்ஸ் விட்டு போட்டா டாப்ல ஜி வரும். அப்ப ஜிக்கான பாசிபிலிட்டி அட்மோஸ்ட் டாப்ல இருக்கு, அட்மோஸ்ட் பாட்டம்ல இருக்கு. ஓகேவா, அடுத்து only C is kept immediately above B. முடிஞ்சு போச்சு. only C is kept immediately above B. B க்கு மேல C மட்டும் தான் இருக்குன்றாங்க. அப்ப இதுக்கு என்ன அர்த்தம், B க்கு மேல ஒரு பாக்ஸ் தவிர வேற பாக்ஸ் இல்ல. அப்ப எங்க இருக்க போகுது, B செகண்ட் பிளேஸ்ல இருக்க போகுது. அந்த B க்கு மேல யார் மட்டும் தான் இருக்காங்க, C தான் இருக்காங்க. அப்ப இங்க G வருமா, வராது. G கண்டிப்பா லாஸ்ட் பிளேஸ்ல வரப்போகுது. கன்ஃபார்ம் பண்ணிட்டோமா, முடிஞ்சு போச்சு. அடுத்து முக்கியமா நீங்க ஃபேஸ் தெரிஞ்சுக்க வேண்டிய பிரேஸ் எதுனா, இந்த சம் பிளேஸ் பிலோ சம் பிளேஸ் எபோவ் இருக்கு இல்லையா, இதுவுமே எக்ஸாம்ல கேட்கக்கூடிய ஒரு ஃப்ரேஸ். நான் போச்சுக்கணும். A is kept at some place below F and some place above E னா ஒண்ணும் இல்ல, அவங்க இமிடியேட்டா இல்ல பக்கத்துல. ஆனா கண்டிப்பா என்ன பண்ணுது, A வந்து F க்கு கீழே தான் இருக்கு, E க்கு மேலதான் இருக்குன்றது அர்த்தம். அப்ப அந்த ஆர்டர் மாறக்கூடாது, பக்கத்துல இருக்குன்னு அவசியம் கிடையாது. சரியா, அப்ப பாருங்க, A ஏதோ ஒரு இடத்துல F க்கு கீழே இருக்கு, A ஏதோ ஒரு இடத்துல E க்கு மேல இருக்கு. அப்ப F A இருக்கிறத இங்க இருக்கிற மிச்ச இடத்துல ஃபில் பண்ண போறோம். அப்ப F A E முடிஞ்சு போச்சு, ஆர்டர் முடிஞ்சா. இப்ப however the question நீங்க ஆன்சர் பண்ணலாம். how many boxes are kept above B? B க்கு மேல எத்தனை பாக்ஸ் இருக்குன்னு கேக்குறாங்க. B க்கு மேல எத்தனை பாக்ஸ் இருக்கு, ஒரே ஒரு பாக்ஸ் தான் இருக்கு. So option C 1 will be the right answer. ஓகேவா, so 1 அப்படின்றதான் கரெக்டான ஆன்சரா இருக்கும் நமக்கு. Question number 6 பாருங்க. 7 boxes of colors violet, indigo, blue, green, yellow, orange and red are kept in a shop. ஒன்னும் அது ஓகேவா, கருநீலம், ஊதா, நீலம், பச்சை, மஞ்சள், ஆரஞ்சு மற்றும் சிவப்பு ஆகிய வண்ணங்களை கொண்ட 7 பெட்டிகளை ஒரு கடையில ஒண்ணு மேல ஒண்ணு அடி வச்சிருக்காங்க. கிஃப்ட் பாக்ஸ் கூட நான் வச்சுக்கோங்க. ஓகேவா, என்ன வந்தாலும் ஒரே கதை தான், ஒண்ணுமே இல்லை, ஈஸி. அப்ப இதுக்கு மாத்தி இந்த டாபிக் பேர் மட்டும் வைக்கிறோம்ல, பாக்ஸ் பசில், ஃப்ளோர் பசில், டே பசில் வைக்கிறோம்ல, எல்லாமே நீ யோசிச்சு போற போறதுதான். 4 5 6 ஓகேவா, 7. ஃபர்ஸ்ட் என்ன சொல்லிருக்காங்க பாருங்க, the green box is at bottom most position. இருக்கிறதுல கடைசியான பாக்ஸ் யாரு, green box அப்படின்னு சொல்லியாச்சு. அடுத்து yellow. ஓகேவா, நெக்ஸ்ட் 4 boxes are kept between blue and yellow where blue is above yellow. ப்ளூக்கும் எல்லோக்கும், நீலத்துக்கும் மஞ்சளுக்கும் நடுவுல 4 பெட்டி இருக்கு. அடுத்து இன்னொரு விஷயம் சொல்லிட்டான் பாருங்க, வேற ப்ளூ இஸ் எபோவ் எல்லோ. எல்லோக்கு மேலதான் ப்ளூ இருக்கு, அப்ப ப்ளூ தான் ஃபர்ஸ்ட் இருக்கும். சரியா, ப்ளூ 1 2 3 4 விட்டு எல்லோனா இங்க மிச்சம் இருக்கிற இடத்த பாருங்களேன், கரெக்டா இருக்கும். ப்ளூல ஸ்டார்ட் பண்ணி ப்ளூ ஃபர்ஸ்ட் பிளேஸ், 1 பாக்ஸ் 2 பாக்ஸ் 3 பாக்ஸ் 4 பாக்ஸ் விட்டா இங்க எல்லோ வந்துருவாரு. ஈஸியா இருக்கா. அடுத்து
ஒன்லி இண்டிகோ பாக்ஸ் இஸ் பிட்வீன் வயலட் அண்ட் எல்லோ. உங்களுக்கு எல்லோ எங்க இருக்குன்னு தெரியும் ஆல்ரெடி. அப்ப எல்லோக்கும் வயலட்டுக்கும் நடுவில் இண்டிகோ தான் இருக்குன்னு சொல்றாங்க. எல்லோக்கும் வயலட்டுக்கும் நடுவில் இண்டிகோ இருக்கு அப்படின்னு போட்டாச்சு. நெக்ஸ்ட், த ஆரஞ்ச் பாக்ஸ் இஸ் இன் தி செகண்ட் பொசிஷன் ஃப்ரம் தி டாப். ஆரஞ்சு எங்க இருக்கு? டாப்ல இருந்து செகண்ட் பிளேஸ்ல இருக்கு. அப்ப கன்ஃபார்ம் பொசிஷனே கொடுத்துட்டாங்க, முடிஞ்சு போச்சு. மிச்சம் இருக்கிறது யாரு? வயலட், இண்டிகோ, ப்ளூ, கிரீன், எல்லோ. ஸோ கிரீன், எல்லோ, ப்ளூ தான் மிச்சம் இருக்கா? ப்ளூமே போட்டாச்சு. யார் மிச்சம் இருக்காங்க? ரெட்டு தான் தேர்ட் பிளேஸ்ல வர போறாங்க. கொஸ்டின் என்னன்னு பாருங்க. வாட் இஸ் தி பொசிஷன் ஆஃப் ரெட் பாக்ஸ் ஃப்ரம் தி டாப்? டாப்ல இருந்து ரெட் கலர் பாக்ஸோட பொசிஷன் என்ன கேட்கிறோம்? ஸோ 3 அப்படின்றதான் கரெக்ட் ஆன்சர். எந்த பொசிஷன்ல இருக்கு? தேர்ட் பிளேஸ்ல இருக்கு. ஓகேவா? ஸோ ஆப்ஷன் பி, தேர்ட் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகே, மூன்றாவது இடத்துல இருக்கு அப்படின்றதான் கரெக்டான ஆன்சர் நமக்கு. 9 gift boxes labeled as almonds, cashews, chocolates, macarons, cookies, pistachios, raisins, laddus, one walnuts. 9 பாக்ஸ் என்ன பண்ணிருக்கு? இதுக்கெல்லாம் இந்த மாதிரி பேர் வச்சு, நான் அந்த நட்ஸ் எல்லாம் பேர் வச்சு என்ன பண்ணிட்டாங்கன்னா அடுக்கி வச்சிருக்காங்க. அதுலயும் வந்து ஒண்ணு மேல ஒண்ணு அடுக்கி வச்சிருக்காங்கன்னு சொல்றாங்க. அப்போ 1, 2, 3, 4, 5, 6, 7, 8, 9 இந்த மாதிரி போட வேண்டிய எதுக்குன்றத புரிஞ்சிடும். Macaron box is immediately below chocolate box, which is 3 places above cookies box. நல்லா புரிஞ்சுக்கணும். இந்த macarons அப்படின்ற பெட்டி எங்க இருக்குன்னா சாக்லேட் பாக்ஸுக்கு கீழே இருக்கா. இமிடியேட்லி பிலோ தி சாக்லேட் பாக்ஸ். சாக்லேட் பாக்ஸ்க்கு உடனடியா கீழே இருக்க இந்த macaron பாக்ஸ் இந்த சாக்லேட் பாக்ஸை பத்தி பேசுறாங்க. என்னன்னா which is 3 places above cookies box. ஓகே, 3 பிளேஸ் தள்ளி குக்கீஸ் பாக்ஸ் வந்து இருக்கான். அப்ப இந்த குக்கீஸ் அப்படின்றது இங்க எனக்கு 1, 2, 3. ஸோ குக்கீஸ்ல இருந்து 1, 2, 3 பிளேஸ்ல எனக்கு யார் இருக்காங்க? சாக்லேட் பாக்ஸ் இருக்கு. சரியா? அடுத்து கேஷ்யூ பாக்ஸ் இஸ் அட் ஒன் ஆஃப் தி ஸ்டாக், எண்ட் ஆஃப் தி ஸ்டாக். கேஷ்யூ பாக்ஸ் எங்க இருக்குன்னா இந்த வரிசையில ஏதோ ஒரு எண்டிங்ல இருக்கு. ஒன்னு டாப் எண்டா இருக்கலாம், இல்ல பாட்டம் எண்டா இருக்கலாம். அப்ப இங்கேயும் கேஷ்யூ இருக்கலாம், இங்கேயும் கேஷ்யூ இருக்கலாம். கரெக்டா? நெக்ஸ்ட், ஒன்லி லட்டு பாக்ஸ் இஸ் பிட்வீன் பிஸ்தாஷியோ அண்ட் ரைசின் பாக்ஸ். ரெய்சினுக்கும் பிஸ்தாஷியோக்கும் நடுவில் என்ன பாக்ஸ் இருக்கா? லட்டு பாக்ஸ் மட்டும்தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. பிஸ்தாஷியோ பாக்ஸ் இஸ் 3 places below கேஷ்யூ பாக்ஸ். இப்ப எனக்கு கன்ஃபார்மா தெரிஞ்சிருமா? கேஷ்யூ பாக்ஸ் நான் பாட்டம் மோஸ்ட் எண்ட்ல போட்டிருந்தா கீழே இடம் இருக்குமா? பிஸ்தாஷியோ போட இருக்காது. அப்ப மேல டாப் மோஸ்ட்ல கண்டிப்பா கேஷ்யூ வரப்போகுது. கேஷ்யூக்கு என்னன்னு சொல்றாங்க? கேஷ்யூக்கு 3 places below யாருக்கா? பிஸ்தாஷியோ. அப்ப 1, 2, 3 placesல பிஸ்தாஷியோ இருக்கு. அடுத்து இங்க வச்சு நம்ம போடுவோமா? பிஸ்தாஷியோ வந்து ஒரு பாக்ஸ் விட்டு என்ன இருக்கு எனக்கு? லட்டு பாக்ஸ் இருக்கு. லட்டு பாக்ஸ்க்கு மேல யார் இருக்காங்கன்னா ஆர் ஃபார் என்ன? பிட்வீன் ரெய்சின்ஸ். ஸோ ரெய்சின்ஸ் இருக்கு. ஆல்மண்ட் பாக்ஸ் இஸ் இமிடியேட்லி பிலோ பிஸ்தாஷியோ பாக்ஸ். பிஸ்தாஷியோ பாக்ஸ்க்கு உடனடியா யார் இருக்காங்க? கீழே ஆல்மண்ட் பாக்ஸ் இருக்கு. இப்ப அழகா போடலாமா? பிஸ்தாக்கும் ரெய்சினுக்கும் நடுவில் லட்டு இருக்கு. பிஸ்தாக்கு கீழே வந்து ரைசினை போட்டு லட்டு போட முடியுமா? முடியாது. அப்ப இப்படிதான் வர போறாங்க. பிஸ்தா, லட்டு, ரைசின்ஸ். முடிஞ்சு போச்சு. சரியா? இப்ப ஆல்ரெடி இங்க நம்மள்ட்ட ஒரு ஆர்டர் இருக்கா? என்ன ஆர்டர் இருக்கு? சாக்லேட், மேக்ரோன்ஸ், யாருன்னு தெரியாதவங்க. அடுத்து என்ன இருக்கு? குக்கீஸ் இருக்கு. அந்த 4த்துக்கான இடம் இருக்கா? ஃபில் பண்ணுங்க, முடிஞ்சிச்சு. அப்ப சாக்லேட், மேக்ரோன்ஸ், குக்கி. மிச்சம் ஒரு ஆள் இருக்காங்க இந்த ஸ்பேஸ்ல. யாருன்னு பாத்துருவோமா? குக்கி, பிஸ்தாஷியோ, ரைசின்ஸ், லட்டு, வால்நட்ஸ் தான் இங்க எனக்கு வரப்போறாங்க. வால்நட் தான் 8th place. முடிஞ்சிச்சு கன்ஃபார்மா. ஓகே, நீங்க தமிழ்ல சொல்ல அந்த மாதிரிலாம் யோசிக்காதீங்க. லைக் நான் எல்லாமே தமிழ் டிரான்ஸ்லேட் பண்ணி சொல்றதுக்கான காரணம் ஃப்ரேசஸ் இதுல தான் ஈஸியா இருக்கும். அதுக்கான அர்த்தத்தை புரிஞ்சுட்டு நீங்களுமே இப்படி போட ட்ரை பண்ணுங்க. இதுவே நீங்க தமிழ்ல படிச்சு போறீங்கன்னா டைமர் வச்சு போட்டு பாருங்க. ஓகே, போக 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 நீங்க இங்கிலீஷ்ல போறதை நீங்களே பெஸ்டா ஃபீல் பண்ணுவீங்க. தமிழ்ல கத்துக்கலாம், தப்பு இல்ல. ஓகேவா? நான் சொல்றதுக்கான காரணம் இந்த ஃப்ரேசஸ்க்கு தமிழ்ல மீனிங் தெரியுது. இப்ப நீ கேஷ்யூக்கு முந்திரின்னு நான் சொல்றது மூலியமா உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? சரியா? அதே மாதிரி மேக்ரோன்ஸ்க்கு இந்த தமிழ்ல சொல்றதுனால உனக்கு என்ன கிடைச்சிட போகுது? அப்படி போறதுக்கான காரணம் மண்டேக்கு திங்கக்கிழமைன்னு சொல்றதுல உனக்கு என்ன கிடைச்சது? அந்த எது படிக்கிறோமோ அதுக்கு தேவையான நம்ம கத்துக்கிறதுல என்ன பண்ணணும்? ஆர்வமா இருந்தாலே போதும். சரியா? கொஸ்டின் என்னன்னு பாருங்க. which box is at the center of the stack? இந்த ஸ்டாக்ல இந்த வரிசையில யார் எனக்கு சென்டர்ல இருக்குன்னு கேக்குறாங்க. அப்ப 9 தெரியும். மேலே 4 விட்டு கீழே 4 விட்டுட்டா 1, 2, 3, 4 விட்டு யார் இருக்கா சென்டர்ல? ஆல்மண்ட். ஓகேவா? ஆல்மண்ட் தான் கரெக்டான ஆன்சர்.
ஆப்ஷன் ஏ வில் பி தி ரைட் ஆன்சர். ஓகே, பாதாம் இதோ கொடுத்துக்கிறேன் பாருங்க. இதெல்லாம் இது தேவையா அதெல்லாம்? சரியா? நீயே சம்டைம்ஸ் பார்த்தா மேக்ரூன்ஸுக்கு கொடுத்து வச்சிருப்பான். குக்கீஸ் இருக்கா, பிஸ்தான் இருக்கா, சாக்லேட் இருக்கா. இதை நான் சொல்லி என்ன யூஸ், சொல்லாம என்ன யூஸ்? அதுக்கான மீனிங் புரிஞ்சு அந்த ஃப்ரேசஸ் போட்டாலே போதுமானது. எப்படி எல்லாத்தையும் நம்ம ஏபிசிடி தான் வச்சு போட போறோம். இதுல கொஞ்சம் பேர்லாம் வந்து சாக்லேட், கேஷ்யூஸ், சிசிலே வரதுனால பெருசா எழுதியிருக்கேன், வேற ஒண்ணும் இல்லை. ஓகேவா? Seven persons A, Q, E, F, L, M and C live on 7th floor building numbered as 1 to 7th floor from the bottom to top. கீழ இருந்து 1ல இருந்து 7 வரைக்கும் நம்பரிங் பண்ணப்பட்ட எண்களிடப்பட்ட ஃப்ளோர்ஸ்ல 7 ஃப்ளோர்ஸ்ல 7 பர்சன்ஸ் வச்சுக்கிறாங்க. ஓகே, அப்ப 2, 3, 4, 5, 6, 7. நெக்ஸ்ட், டாப் மோஸ்ட் ஃப்ளோர் நம்பர்ட் as floor 7. அதே சொல்லியாச்சு. ஓகேவா? A lives on 4th floor. ஏ கண்டிப்பா எங்க வாழறாங்கன்னு சொல்லியாச்சு, 4வது ஃப்ளோர்ல வாழறாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அடுத்து பாருங்க, 2 persons live between A and F. ஏக்கும் எஃப்க்கும் 2 பேர் சொல்லிருக்காங்க. நம்ம மேலே பார்த்தோம், இந்த மாதிரி 7 இருக்குன்னா என்ன பண்ணும், இப்படி 2 விட்டு போட்டாலும் இங்க வரும், இப்படி 2 விட்டு போட்டாலும் வரும். அப்ப நம்ம என்ன பண்ணலாம், எஃப்க்கான பாசிபிலிட்டி நான் லாஸ்ட்லயும் வைக்கிறேன், ஃபர்ஸ்ட்லயும் வைக்கிறேன். ஓகே, நெக்ஸ்ட், M lives just above E. M எங்க இருக்காங்களா, ஈக்கு மேல இருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க. அடுத்து F does not live on the top floor. F வந்து டாப் ஃப்ளோர்ல வாழணும்னு சொல்லிட்டாங்க. அப்ப ஈஸியா முடிச்சிடலாமா? F எங்க இருக்காங்க, பாட்டம் ஃப்ளோர்ல வசிக்கிறாங்க. இப்ப கன்ஃபார்ம் பண்ணியாச்சு. அடுத்து Q lives on the 2nd floor. Q எங்க இருக்கு, 2nd ஃப்ளோர்ல வசிக்குது அப்படி சொல்லியாச்சு. L is not an immediate neighbor of Q, does not live on the top floor. L வந்து Q பக்கத்துல வாழல, டாப் ஃப்ளோர்லயும் வாழலன்னு சொல்லிட்டாங்க. அப்ப எங்க பாசிபிலிட்டி இருக்கு, 6 இல்லாட்டி 7ல தான் இருக்கு. கரெக்டா? எல் வந்து என்ன பண்ணல, கியூக்கு பக்கத்துல வாழல, டாப் ஃப்ளோர்லயும் வாழல சொல்லிட்டாங்க. அப்ப எங்க தான் வாழுதுன்னு கேட்டா 6 or 5ல தான் வாழ முடியும். கரெக்டா? அடுத்து, who lives on the top floor? யார் வந்து டாப் ஃப்ளோர்ல யார் தான் இருக்குது அப்படின்னு கேக்குறாங்க. சோ எங்க நம்ம விட்டுருக்கோம், எம் ஜஸ்ட் live just on ME. ஓகேவா? சோ நல்லா பாத்துக்கோங்க, MEன்றத நம்ம போடணும். எல் இங்க 6th அல்ல 5th வரணும். கரெக்டா? அப்ப இங்க நான் வச்சுக்கேன், இப்ப நான் எல் இங்க போட்டேன்னா ME இப்படி ப்ராசஸ்ல வருவாங்களா? அப்ப எல்ல 5th ஃப்ளோர்ல போட்டாதான் என்னால என்ன பண்ண முடியும், எம்இயும் இயும் சேர்த்து போட முடியும். மேம் இங்க யார் மேம் வருவா அப்படின்னு கேட்டா, மிச்சம் இருக்கிறது யாரு, ஏ, கியூ, இ, எஃப், எல், எம், சி தான் மிச்சம் இருக்காங்க. சி தான் 3rd ஃப்ளோர்ல வரும். கான்செப்ட் புரியுதா? இவங்க 2 பேரும் சேர்ந்து போனதுக்கு இடம் வேணும். இப்ப நான் எல்ல 5th இல்லாட்டி 6th போடலாம். சப்போஸ் எல்ல நான் 6th போட்டா எல் எம்இ சேர்த்து போட இடம் இருக்காதா? அந்த கான்செப்டுக்காக நான் எல் இஸ் அண்ட் 5ன்னு சொல்லி நான் மார்க் பண்ணிட்டு 6 and 7ல எம்இஏ போடுறேன். அடுத்து லாஸ்டா 3rd ஃப்ளோர்ல மிச்சம் இருந்தது சி தான், சிஏ போட்டேன். கொஸ்டின் என்னன்னு பாருங்க, டாப் ஃப்ளோர்ல வாழ்றது யாருன்னு கேக்குறாங்க. சோ எம் இஸ் ஆன் டாப் ஃப்ளோர்ன்றதான் கரெக்டான ஆன்சர். மேல உயர்ந்த தளத்து வாழ்றது யாரு, எனக்கு எம் அப்படின்றதான் ஆன்சர். மேல் தளத்துல வாழ்றது எம். ஓகே, ஃபைனலா நம்ம பண்ணோம் இல்லையா, இந்த அரேஞ்ச்மெண்ட்டை கரெக்டா பண்ண கத்துக்கணும். 19th question பாருங்க. 6 persons Pim, Tim, Rim, Sim, Tim and Vim are living on a different floors. If 6 floors building but not necessarily the same order. இது வரைக்குமே question start ஆகாது guys. ஓகேவா? நம்பர் வந்து லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் வந்து 1, அதுக்கு மேல 2, அதுக்கு மேல அது வரைக்கும் 6ன்றத கதை தான் சொல்லியிருப்பான். ஸோ 1, 2, 3, 4, 5, 6. There are 3 floors between Vim and Dim, where Dim is below Vim. ஓகேவா? விம்முக்கு கீழே தான் டிம் இருக்காங்க. இவங்க 2 பேருக்கு நடுவில் 3 ஃப்ளோர்ஸ் இருக்குன்னு சொல்றாங்க. பிம் lives on even number floor. பிம் என்ன பண்றாரு, ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வாழறான். இந்த 6ல என்ன ஈவன் நம்பர் இருக்கு, 2 இருக்கு, 4 இருக்கு, 6 இருக்கு. கரெக்டா? 2 இருக்கு, 6 இருக்கு, 4 இருக்கு. அப்ப பிம் கண்டிப்பா எனக்கு என்ன பண்ணுவாரு, 2, 4, 6ல வாழ போறாரு. There is only one floor between Sim and Tim. சிம்முக்கும் டிம்முக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் தான் இருக்குன்னு சொல்றாங்க. சிம்முக்கும் டிம்முக்கும் நடுவில் ஒரு ஃப்ளோர் தான் இருக்கு அப்படின்னு சொல்லியாச்சு. ஏன் அப்படி போறீங்கன்னா, சிம்முக்கு மேலேயும் டிம் இருக்கலாம், சிம்முக்கு கீழேயும் டிம் இருக்கலாம். சில கொஸ்டின்ல சிம்முக்கு மேலதான் டிம் இருக்காங்க, சிம்முக்கு கீழே தான் வந்து விம் இருக்காங்கன்ற மாதிரி சொல்லியிருப்பாங்க. அண்ட் சிம் அண்ட் டிம் who is living immediate below of Vim. யாரை பத்தி பேசுறாங்கன்னா டிம்மை பத்தி பேசுறாங்க. இந்த விம்முக்கு உடனடியா கீழே யார் இருக்கணுமா,
டிம் இருக்கணுமா அப்படின்னு சொல்றாங்க. இமிடியட்லி பிலோ டிம் அப்படின்னா என்ன அர்த்தம்? விம்முக்கு உடனடியா கீழே டிம் இருக்கணும்னா இப்படி இருக்கணும். எஸ்விடின்னு இருக்கலாம், இல்ல டிவிஎஸ்ன்னு இருக்கலாம். இதான ப்ராசஸ் நம்மளுக்கு. ஓகே, இங்க ஆல்ரெடி நம்மளுக்கு என்ன தெரியும்? வி 3 பேரை விட்டு டி இருக்காங்க அப்படின்னு தெரியும். ஃபுல்லா படி. டிம் டஸ் நாட் லிவ் அட்ஜசன்ட் டு ரிம். டிம் எங்க வாழல? ரிம்முக்கு பக்கத்துல வாழலன்னு சொல்றாங்க. அப்போ நானு டிம்ல இருந்து 3 பேர் விட்டு விம்ன்றது ஃபர்ஸ்ட் ஃபில் பண்றேன். டிம்முக்கு மேல 1 2 3 விட்டு விம்மு போட்டோம்னு வச்சுக்கோங்களேன். இந்த டிவிஎஸ்ன்றது இடிக்குதா? அப்ப டிவிஎஸ்ன்றது இடிக்கும். அடுத்து இன்னொன்னு சொல்லியிருக்கான், டீக்கு சோ பிலோ ஆஃப் விம். விம்முக்கு உடனடியா டிம் இருக்கணும்னு சொல்லியிருந்தாங்களா? அப்ப இந்த பாசிட்டிவ் கிடையாது, ஆக்சுவலி தப்பு தான். எஸ்விட்ன்றது தான் கரெக்டா வரணும். சரியா? அதாவது எஸ்விடின்னு வரணும், இல்ல டி எஸ் அப்படின்னு வந்து டி டேஷ் எஸ் மேல வி இருக்கும். டீக்கு மேல வி கண்டிப்பா இருக்கும். ஓகே, அப்ப நம்ம இங்க இருந்து ஸ்டார்ட் பண்ணா விம்மு டிம்மு. டிம்முக்கு ஒரு பாக்ஸ் விட்டு யார் இருக்காங்க? எஸ் இருக்காங்க. பாக்ஸ்ன்றதான் வாயில வருது. ஒரு பர்சன் விட்டு எனக்கு எஸ் இருக்காரு ஃப்ளோர்ல. அடுத்து இங்க இருக்கிறத ஃபில் பண்ணுவோம் நம்ம. சரியா? டில இருந்து 1 2 3 4 பாக்ஸஸ் விட்டு, சாரி 3 பாக்ஸஸ் விட்டு இருந்தாருன்னா இப்ப டிம்மு 1 2 3 பாக்ஸஸ் விட்டு விம் இருப்பாரு. பிம் இஸ் ஆன் தி ஈவன் நம்பர் ஃப்ளோர்னு சொல்லிட்டாங்களா? அப்ப பிம் எங்க வந்திருப்பாரு? 4ல 4 மட்டும் தான் பெண்டிங் இருக்கு. அப்ப பிம் இங்க வந்திருப்பாரு. இன்னொன்னு விஷயம் சொல்லிருப்பாங்க, யார் மிச்சம் இருக்கா? ரிம். ரிம் டிம் பக்கத்துல மட்டும் தான் வரக்கூடாது சொல்லியிருந்தாங்க. அப்ப டிம் டஸ் நாட் லிவ் அட்ஜசன்ட் டு ரிம். அப்ப ரிம்மும் டிம்மும் தான் சேர்ந்துடக்கூடாது. மிச்சம் இருக்க இந்த ஸ்பாட்ல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல ரிம்மை போட்டிருக்கும். ஸோ ஃபினிஷ். விம்மு டிம்மு பிம்மு சிம்மு டிம்மு ரிம்ன்றது கரெக்டான நம்மளுக்கு ஆர்டர் கிடைச்சிருச்சு. ஹவு மெனி பர்சன்ஸ் ஆர் சிட்டிங் பிட்வீன் ரிம் அண்ட் டிம்? ரிம்முக்கும் டிம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் இருக்காங்க? 1 2 3. அப்ப 3 பேர் உட்காந்துருக்காங்கன்றதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 20. 7 friends PQ, RS, TU and V lives on 7 different floors. 7 வித்தியாசமான வெவ்வேறு ஃப்ளோர்ஸ்ல 7 ஃப்ரெண்ட்ஸ் வந்து வசிக்கிறாங்கன்னு சொல்றாங்க. ஓகேவா? அப்ப அதுல பாருங்க 1 2 3 4 5 6 7 floors are there. And V lives on the floor 3. V எங்க வாழறாரு அப்படின்னா 3வது தளத்துல வசிக்கிறார் அப்படின்னு சொல்றாங்க. சரியா? V எங்க வாழறாரு? 3வது தளத்துல வசிக்கிறார். அடுத்து டி டஸ் நாட் லிவ் அப்மோஸ்ட் ஃப்ளோர் அப்படின்னு சொல்றாங்க. இருக்கிறதுலே மேல் தளம், அதாவது 7வது தளத்துல எனக்கு டி வந்து என்ன பண்ணல, வாழவே இல்லை அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப டி டாப் ஃப்ளோர்ல வரக்கூடாதுன்றது நான் வச்சுக்கிறோம். ஓகே, டி என்ன நாட் ஃபார் டாப். ஓகே, 2 person live between P and V. Pக்கும் இடையில 2 பேர் இருக்கான்னு சொல்றாங்க. அப்ப V இங்க இருக்காருன்னா கன்ஃபார்மா தெரியும் 2 பேர் விட்டு P மேலதான் போட முடியும். ஏன்னா கீழே பண்ண முடியாது, 2 பேர் விட்டு போட முடியாது. ஃபைன். அடுத்து R lives immediately above T. Tக்கு உடனடியா மேல யார் இருக்காங்க? R இருக்காங்க. இதை லாக் பண்ணி வைக்கிறேன். சரியா? S does not live on the even number floor. S does not live on the even number floor அப்படின்னு சொல்லியாச்சு. அப்ப 1 5 7 தான் வசிக்க போறாங்க. ஓகே, Q is not live immediately above T. Q வந்து என்ன பண்ணல, Tக்கு மேல உடனடியா வசிக்கல அப்படின்னு சொல்லுது. ஓகே, immediately above T and P 2 பேருக்கு மேலயுமே வசிக்கல அப்படின்னா அப்ப வந்து நான் இப்ப வச்சுக்கோங்க இங்க போறேன்னு வச்சுக்கோங்க. T R இப்படி போட்டா Tக்கு மேலேயும் வசிக்காது, Pக்கு இங்கே வரும், கீழே எங்கன்னா வரும். இப்படி போடலாமா? இங்க T R இப்படி போடுறேன். ஓகேவா? சோ அப்ப ஃபர்ஸ்ட் அண்ட் செகண்ட் ஃப்ளோர்ல TR போடுறேன். R does not live on the 6th floor. So R 6th floorல இல்ல, அது நம்மளுக்கு கரெக்டா தான் இருக்கு. Only 3 people live between T and S. இதுதான் நம்மளுக்கு ஹிண்ட். Tக்கும் Sக்கு மேல 3 பேப்பர் சொல்றாங்க. 1 2 3 பேர் விட்டு S on the 5th floor. S எங்க வருது? நம்மளுக்கு 5th floorல வருது. இப்ப என்ன சொல்லியிருந்தாங்க நமக்கு? Q வந்து Pக்கு மேலயும் கிடையாது, Tக்கு மேலயும் கிடையாது சொல்லிட்டாங்க. அப்ப 7th floorல Q வருமா? வராது. எஸ்க்கு கீழே தான் வரப்போகுது. இங்க என்ன பண்ணக்கூடாது? Pக்கு மேல நம்ம Q போடக்கூடாது. மிச்சம் யார் இருக்காங்க? PQ RST U தான் மேல வர போறாங்க. கொஸ்டின்ல என்ன கேட்கறாங்கன்னு பாருங்க. Who lives on the floor number 4? 4ல இருக்க 4ல யார் வாழுதுன்னு கேக்குறாங்க. ஸோ Q தான் எனக்கு 4வது தளத்துல வசிக்கிறாரு. ஸோ ஆன்சர் எனக்கு Q அப்படின்றத ஆன்சர். ஆப்ஷன் C will be the right answer. Question number 21 பாருங்க. E, F, G, H, I, J lives on 6 different floors of the same building. So 1 2 3 4 5 and 6.
தி லோவர் மோஸ்ட் ஃப்ளோர் இஸ் நம்பர் 1, அதுக்கப்புறம் 2, அதுக்கப்புறம் 6 அப்படின்னு சொல்லியாச்சு. ஜி லிவ்ஸ் ஆன் தி லோவர் மோஸ்ட் ஃப்ளோர். ஜி எங்க இருக்காங்க? இருக்கிறதுல கீழே இருக்கிற ஃப்ளோர்ஸ், அதாவது 1வது ஃப்ளோர்ல ஜி வசிக்கிறாங்க. அடுத்து ஒன்லி ஜே லிவ்ஸ் பிட்வீன் தி ஃப்ளோர்ஸ் ஆஃப் ஆக்குபைட் பை தி ஹெச் அண்ட் ஐ. ஹெச்சுக்கும் ஐக்கும் நடுவில் யார் வசிக்கிறாங்க அப்படின்னா ஜே வசிக்கிறாங்க. ஓகே, ஹெச்சுக்கும் ஐக்கும் நடுவில் எனக்கு ஜே வசிக்கிறாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. இ லிவ்ஸ் ஆன் தி ஃப்ளோர் நம்பர் 2. இ எங்க வசிக்கிறாங்க? 2வது ஃப்ளோர்ல வசிக்கிறாங்க. M lives on the even number floor with I as an immediate neighbor. ஓகேவா? F எங்க இருக்கு அப்படின்னா இந்த ஐய வந்து இமிடியேட் நெய்பரா கொண்டு ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல வசிக்கிறான். அப்ப ஈவன் நம்பர் ஃப்ளோர் என்னென்ன இருக்கு? 4 இருக்கு, 6 இருக்கு. கரெக்டா? 4 இருக்கு, 6 இருக்கு. இப்போ நான் 4ல வந்து யார போட்டேன் அப்படின்னா, அதாவது F போட்டேன் அப்படின்னா எனக்கு இவங்க 3 பேர் கண்டிப்பா HJI இல்லாட்டி IJH அப்படின்றத சேர்ந்து வரணும். இப்போ நான் 4ல ஈவன் நம்பர் ஃப்ளோர்ல F போட்டுட்டேன் அப்படின்னா எனக்கு என்ன வந்து 3 பேர் சேர்ந்த மாதிரி இடம் இருக்காது. அப்ப எங்க தான் போடலாம்? 6ல தான் போடலாம். 6ல F வந்துருவாங்க. அப்ப இந்த HIJ அப்படின்றது HJI நம்ம வச்சிருக்கோம் இல்லையா? அவன் இன்னொரு விஷயம் சொல்லிட்டான், Fக்கு நெய்பர் யாரும் சொன்னா ஐன்னு சொன்னான். அப்ப இது எப்படி வரும்? ஐக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல ஜே இருக்காங்கன்னு சொன்னாங்க. ஐக்கும் ஹெச்சுக்கும் நடுவுல ஜே போட்டோம். அது நம்ம அசம்ஷன் வச்சப்போ HJIன்னு வச்சோம், வேற ஒண்ணும் இல்லை. ஓகே, ஹூ லிவ்ஸ் ஆன் தி ஃப்ளோர் நம்பர் 4? 4க்கான ஃப்ளோர்ல வசிக்கிறது யாரு? ஜே. அப்ப ஜே அப்படின்றதுதான் நம்மளுக்கு கரெக்டான ஆன்சரா இருக்கும். ஸோ ஆப்ஷன் பி. Question number 22 பாருங்க. 5 friends are working in a company. Kapil, Shiva, Hari are intelligent. ஓகேவா? அதுல வந்து 5 பேர் ஒர்க் பண்றதுல கபில், சிவா, ஹரி இவங்க 3 பேர் யாரும் இன்டெலிஜென்ட். நம்ம இன்டெலிஜென்ட் ஃபர்ஸ்ட் எடுக்கிறோம். இல்ல யார் இருக்கா? கபில் இருக்காரு, சிவா இருக்காரு, ஹரி இருக்காரு. அடுத்து அதாவது அறிவானவங்க அப்படின்னு சொல்றோம். ஓகே, நெக்ஸ்ட் கபில், ரவி, ஜித்தின் ஆர் ஒர்க்கிங் ஹார்ட். உழைப்பாளர், நல்லா உழைக்கக்கூடியது யாருன்னா ஒர்க்கிங் ஹார்ட். ஹார்டா ஒர்க் பண்றவங்க யார சொல்றாங்க? கபில், ரவி, ஜித்தின். கபில், ரவி, ஜித்தின். அடுத்து ரவி, ஹரி, ஜித்தின் ஆர் ஹானஸ்ட். நேர்மையானவங்க, ஹானஸ்டானவங்க யார சொல்றாங்க? ரவி, ஹரி, ஜித்தின். இவங்க 6 பேரை பத்தி 5 பேரை பத்தின டேட்டா கொடுத்துட்டாங்க. இந்த கொஸ்டின் என்ன கேட்கறாங்க பாருங்க. Which of the following person is neither honest nor working but is intelligent? அதாவது எனக்கு ஹானஸ்டும் கிடையாது, ஒர்க்கிங்கும் கிடையாது, இன்டெலிஜென்ட் மட்டும் வேணும். அதாவது இது டைரக்டான கேட்டுக்கலாம். இன்டெலிஜென்ட் மட்டும் யாருன்னு கேக்குறாங்க. அப்ப இது ரெண்டுத்துல இல்லாம இன்டெலிஜென்ட் மட்டும் இருக்கிறது யாருன்னு பார்ப்போம். ஃபர்ஸ்ட் இன்டெலிஜென்ட்ல இருக்கிறது யாரு? KSH. கேன்றது எனக்கு என்ன பண்ணுச்சு? ஒர்க்கிங் ஹார்ட்ல வந்துச்சு, கிடையாது. அடுத்து எஸ் பாருங்க, எதுலயுமே வரல. ஹெச் என்ன பண்ணுது? ஹானஸ்ட்ல வந்துருச்சு. அப்ப எஸ் தான் எனக்கு இன்டெலிஜென்ட்ல மட்டும் இருக்கிறது. எஸ் ஃபார் என்ன? ஆன்சர் என்ன? சிவா. முடிஞ்சு போச்சு. ஓகேவா? 23. 8 people KL, MN, OP, Q are sitting clockwise around a circular facing a center. ஓகேவா? ஒரு சர்க்குலர்ல சென்டரை ஃபேஸ் பண்ணி ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல என்ன பண்றாங்க? உட்கார்ந்து இருக்காங்க அப்படின்னு சொல்லியாச்சு. யார் யாரு? KL, MN, OP. இந்த சைடு என்ன மாத்தி மாத்தி கிடையாது, ஈக்குவல் டிஸ்டன்ஸ்ல கிளாக் வைஸ்ல உட்காந்துறான்னு சொல்லிட்டாங்க. அப்ப நான் கேல ஸ்டார்ட் பண்ணி KL, MN, OP, QR முடிஞ்சிச்சு. இதாங்க கொடுத்துருக்காங்க. கரெக்டா? Facing at this equal distance between them in the same order if K is sitting in the east. ஒருவேளை K கிழக்குல உட்கார்ந்து இருந்தார் அப்படின்னா, K வந்து sitting in the east ன்னு சொல்லியாச்சு. இது ஈஸ்டா இருந்தா என்ன கொஸ்டின் கேக்குறாங்க? which direction is P sitting? P என்ன டைரக்ஷன்ல உட்கார்ந்துருன்னு கேக்குறாங்க. அப்ப இதை வந்து ஒரு கிளாக் ஏதாவது டைரக்ஷன் பேஸ் பண்ணி எடுத்துக்கலாமா? K ல இருந்து இது என்ன டைரக்ஷன்? என்ன டைரக்ஷன் இது? கிளாக் வைஸ் டைரக்ஷன். 1 2 3 4 5. அப்ப இங்க பாருங்களேன், நம்மளுக்கு தெரியும் இது ஈஸ்ட். இந்த ஒவ்வொரு டிகிரி ஒரு டைரக்ஷன் எவ்வளோ? 45 டிகிரி. அதாவது இப்ப இப்படிதானே இருக்காங்க. அப்ப ஈல இருந்து என்ன பண்ணிருக்கா? நம்ம 1 2 3 4 5. ரொம்ப ஷார்ட் கட்ட சொல்லணும்னா 5வது கோட்ல P இருக்கு. அப்ப எப்படி பாத்துருவோமா? ஈல இருந்து 1 2 3 4 5. இது என்ன டைரக்ஷன்? நார்த் வெஸ்ட், அதாவது வடமேற்கு. அவ்வளவுதான். P எங்க உட்காந்துருக்காரு? நார்த் வெஸ்ட்ல உட்காந்துருக்காரு. ஆப்ஷன் சி வடமேற்கு அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகேவா? Question number 24. 8 friends ABCD, EFG and H are sitting around a circular table facing each of them lunch. ஒரு லஞ்சுக்காக என்ன பண்றாங்க? 8 ஃப்ரெண்ட்ஸ் ஒருத்தவங்க ஃபேஸ் பண்ணி இருக்காங்க அப்படின்றத சொல்லியாச்சு. ஓகேவா?
A is opposite to D and third to the right of B. ஓகே, A எங்க இருக்காங்க அப்படின்னா பிக்கு வலது புறத்துல மூன்றாவது இடத்துலயும் ஆப்போசிட் ஆஃப் டி, டிக்கு எதிர்பக்கத்துலயும் இருக்காங்க அப்படின்றத சொல்லியாச்சு. அடுத்து G is between A and F. ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல G இருக்கான்னு சொல்றாங்க. சோ இப்படி வரலாம் இல்லையா, ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல G, ஏக்கும் எஃப்க்கும் நடுவுல G அப்படின்றது தெரியும் நமக்கு. H is to the immediate right of A. ஓகே, H எங்க இருக்கு, ஏக்கு வலது பக்கத்துல இருக்கு. அப்ப நம்ம இப்படி போக முடியாது, யார அந்த AFG அப்படி போட முடியாது இல்லையா, அது இப்படிதான் வரும், A G Fன்றது இப்படிதான் வரப்போகுது. அடுத்து E is between C and D. Cக்கும் Dக்கும் நடுவுல E இருக்குன்னு சொல்றாங்க. சோ D ஆல்ரெடி இருக்கா, சோ இங்க E is between Cக்கும் நடுவுல D இருக்கு, முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் பாருங்க, who sitting opposite to B? Bக்கு ஆப்போசிட்ல யார் இருக்காங்க, H இருக்காங்க. So option D, H will be the right answer. So B க்கு opposite. Question number 25 பாருங்க. 8 teachers Anil, Kamal, Ram, Sanjay, Akash, Vivek, Rahul, Ramu. நல்லா தெரிஞ்சு கவனம் போகணும். ராமு இருக்காங்க, ராமுன்னு ஒருத்தர் இருக்காரு. ஓகே, அப்ப 8 பேர் இருக்காங்க. அதேதான் ஃபேசிங் டுவர்ட் சென்டர்னு பார்த்தா எஸ், ஃபேசிங் டுவர்ட் சென்டர், 8 சென்டர் பார்த்த மாதிரி தான் உட்கார்ந்து இருக்காங்க. ஓகே, கொஸ்டின்ல என்ன கொடுத்திருக்காங்க, ராமு இஸ் தாட் டு தி லெஃப்ட் ஆஃப் ராம். ராமுக்கு இடதுபுறத்துல மூன்றாவது இடத்துல ராமு இருக்காருன்னு சொல்றாங்க. அப்ப ராமுக்கு இடதுபுறம் 1 2 3, தேர்ட் பிளேஸ்ல யார் இருக்காங்க, ராமு இருக்காரு. ஓகே, நெக்ஸ்ட் விவேக் இஸ் தாட் டு தி ரைட் ஆஃப் ராம். ராமுக்கு ரைட் சைட்ல 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல விவேக் இருக்காரு எனக்கு. நெக்ஸ்ட் ஆகாஷ் இஸ் டு தி இமிடியேட் ரைட் ஆஃப் அனில். ஆகாஷ் எங்க இருக்காரு, அனிலுக்கு உடனடி வலது பக்கத்துல இருக்காரு. அனிலுக்கு உடனடி வலது பக்கத்துல யார் இருக்காங்க, ஆகாஷ் இருக்காரு. அடுத்து சஞ்சய் இஸ் நாட் தி இமிடியேட் நெய்பர் ஆஃப் ராம் ஆர் ராமு. சஞ்சய் என்ன பண்ணல, ராமுக்கும் பக்கத்துல உட்காரல, ராமுக்கும் பக்கத்துல உட்காரல. அப்ப எங்கெங்க இடம் இருக்கு பாருங்களேன், ராமுக்கு பக்கத்துல இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது, ராமுக்கு பக்கத்துல இங்கேயும் வரக்கூடாது, இங்கேயும் வரக்கூடாது. அப்ப மிச்சம் இருக்கிற இடம் இருந்து இது மட்டும்தான். சோ சஞ்சய்ன்றது எனக்கு எங்க வந்துடும், இங்க வந்துட போகுது. ஓகேவா, இப்போ நம்மளுக்கு என்னன்னா இவங்க 2 பேர் சேர்ந்து போகணும் இல்லையா, அனிலையும் ஆகாஷும் சேர்ந்து போற இடம் எங்க இருக்கு, இங்க மட்டும்தான் இடம் இருக்கு. ராமுக்கு லெஃப்ட் சைட்ல மட்டும் தான் இருக்கு. அனிலுக்கு வலது பக்கத்துல ஆகாஷ் வரணும். அனிலுக்கு வலது பக்கத்துல ஆகாஷ். ஓகே, நெக்ஸ்ட் ராகுல் இஸ் செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் அனில். அனிலுக்கு செகண்ட் டு தி லெஃப்ட் 1 2ல யார் இருக்காங்க, ராகுல் இருக்காரு. கொஞ்சம் போச்சு. இந்த மிச்சம் இருக்க பிளேஸ் யாரா இருப்பாங்க, மிச்சம் யார் இருக்கா, கமல் மட்டும் தான் பேலன்ஸ் இருக்காரு. கமல் இஸ் ஆன் தி ரைட் சைட் ஆஃப் ராம். முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் இஸ் ஹூ செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் கமல். கமலுக்கு இடதுபுறம் இரண்டாவது இருக்கிறது யாருன்னு கேக்குறாங்க. 1 2 யார் இருக்காங்க, ஆகாஷ் தான் இருக்காங்க. சோ ஆகாஷ் இஸ் தி ரைட் ஆன்சர். ஓகேவா. Question number 26. 8 colleagues KLMNOPQ are seated in a circle facing center. ஓகேவா, 8 பேரு 1 2 3 4 5 6 7 8. Okay. N is an immediate neighbor of both L and Q. P is an immediate neighbor of both K and R. O is second to the right of K. So போடுவோமா, K க்கு வலது புறத்துல இரண்டாவது இடத்துல யார் இருக்காங்க, O இருக்காங்க. 1 2 முடிஞ்சிச்சு. அடுத்த ரிவர்ஸ், O is second to the முடிச்சாச்சு. P is an immediate neighbor of both K and R. P எங்க இருக்காரு, K க்கும் R க்கும் நடுவுல இருக்கான்னு சொல்றாங்க. இப்படி போட முடியாதா, அப்ப எப்படி போடுவேன், K க்கும் R க்கும் நடுவுல P இருக்காங்க. ஓகேவா. சோ இந்த 3 இடத்துல எப்படி வர போகுது அப்படின்னா, இந்த LQ அதாவது சொல்லிருக்காங்க N is immediate neighbor of both L and Q. இது எப்படி வரலாம், L N Q னு வரலாம், இல்ல Q N L னு வரலாம் இல்லையா. சோ கன்ஃபார்ம்டு பொசிஷன் கிடையாது. அப்ப நம்ம எப்படி போட்டுக்கலாம், L இல்லாட்டி Q வருவாங்க, இங்க L இல்லாட்டி Q வருவாங்க. ஆனா கன்ஃபார்மா N இங்க தான் வரப்போகுது. இங்க மேட்ச் மிச்சம் இருக்க இடத்துல யார் வருவா, KLM. சோ M தான் இங்க வரப்போகுது. முடிஞ்சு போச்சு. கொஸ்டின் என்ன கேக்குறாங்க, which of the following is definitely true about M's position. M பத்தின உண்மையான நிலை எதுன்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் L. கரெக்டா தோணும் எல்லுக்கு லெஃப்ட்ல இருக்கேன்னு, பட் இங்க டிஃபரெண்ட் பொசிஷன் நம்ம எல்லுக்கு கொடுக்கவே இல்லை, எல்லு கியூக்கும் பாசிபிலிட்டி தான் வச்சோம். அப்ப இது கண்டிப்பா ப்ராபபிலிட்டியா தான் இருக்கு, கரெக்ட் ஆக முடியாது. எக்ஸாக்ட்லி பிட்வீன் கே அண்ட் ஓ, கேக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கு. இப்ப 2 ஆன்சருமே கரெக்ட் ஆகுதுல, யார் சூஸ் பண்ண முடியும், நமக்கு எது டெஃபினட்டா தோணுதா தானே. இப்போ டெஃபினட்டா இருக்கிறது கேக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கிறதுன்றது தானே. அப்ப செகண்ட் தான் கரெக்டான ஆன்சர். எக்ஸாக்ட்லி பிட்வீன் கியூ அண்ட் ஓன்றாங்க, கியூக்கும் ஓக்கும் நடுவில் இருக்கா இல்ல, அதுவுமே நம்மளுக்கு என்னது எல்லு கியூன்றது பாசிபிலிட்டி வச்சிருக்கோமா. ஓகே,
எக்ஸாக்ட்லி பிட்வீன் ஓ அண்ட் பி. ஓக்கும் பிக்கும் நடுவில் இருக்கா? இல்ல, நடுவில் கேன்னு ஒரு எக்ஸ்ட்ரா ஃபிட்டிங் வந்துருச்சு. ஸோ ஆப்ஷன் பி வில் பி தி ரைட் ஆன்சர். அதாவது கே மற்றும் ஓக்கு மத்தியில் உள்ளது தான் கரெக்டான ஆன்சர். கொஸ்டின் நம்பர் 27. 6 players C, E, G, I, K and M are standing in a row facing towards north. நார்த்தை ஃபேஸ் பண்ணி 6 பிளேயர்ஸ் என்ன பண்றாங்க? நிக்கிறாங்க அப்படி சொல்றாங்க. 2 players standing between C and M. ஓகே, சிக்கும் எம்முக்கும் நடுவில் 2 பேர் இருக்காங்களாம். I is standing to the immediate left of C. immediate left of C ல யார் இருக்காங்க? I இருக்காங்க. E is standing second to the left of G. E எங்க இருக்கு? G க்கு செகண்ட் டு தி லெஃப்ட்ல இருக்கு. இதான் அப்படியே ஃபில் பண்ணி தூக்கி போட போறோம். ஸோ E அப்படின்றது செகண்ட் டு தி லெஃப்ட் ஆஃப் G. C IC வச்சுப்போமா? இந்த பாசிபிள் வைக்கிறேன். IC, அதுக்கப்புறம் 2 ஸ்பேசஸ் விட்டுட்டு எனக்கு M. நெக்ஸ்ட் E ஒரு ஸ்பேஸ் விட்டு G வந்திருக்கணும். ஓகேவா? ஸோ E G மிச்சம் இருக்கிறது யாரு நமக்கு? G M. ஸோ M G I C K. Okay, K is third to the right of G. G க்கு ரைட் சைடுல K. ஸோ அப்போ பாசிபிள் வச்சு போடுவோமா? ஃபர்ஸ்ட் போடுவோம். 6 persons 1 2 3 4 5 6. 2 players are standing between C and M. C க்கும் M க்கும் இடையில 2 players இருக்காங்க. And next I is standing to the immediate left of C. I எங்க இருக்காங்க? C க்கு உடனடி இடது புறத்துல I இருக்காங்க. அடுத்து E is standing second to the left of G. G க்கு இரண்டாவது இடது புறத்துல யார் இருக்காங்கன்னா E இருக்காங்க. K is third to the right of G. G க்கு ரைட் சைடுல 1 2 3 தேர்ட் பிளேஸ்ல K இருக்காங்க. சோ இப்ப இங்க பாருங்களேன், 1 2 3 4 5 6 இதுல எனக்கு 6 மெம்பர்ஸ் கிடைச்சிட்டாங்க. இப்போ நான் இதுல எடுத்து போய் லெஃப்ட் அண்ட் ரைட்ல ICM போடுறப்ப தப்பாகுமா? இப்போ நான் இங்க ஐ போட்டாலோ இல்ல ஃபர்ஸ்ட் ஸ்டார்டிங்ல ஐ போட்டாலோ எக்ஸ்ட்ரா போயிட்டே இருக்கு. கரெக்டா? சோ அப்ப எனக்கு ஸ்டார்டிங் யார் தான் இருக்க போறாங்க? E ல ஸ்டார்ட் பண்ணி K ல தான் முடிய போகுது. சோ E ஒரு ஸ்பேஸ் விட்டு G, அதுக்கப்புறம் 2 ஸ்பேஸ் விட்டு K. இப்போ எனக்கு ICMன்றது நான் வந்திருக்கணும். இங்க பாருங்க, 2 players are standing between C and M. இந்த C and Mன்றது இப்படி வரலாம் இல்லையா? 1 2 விட்டு C இருக்கலாம், C க்கு இமிடியேட் லெஃப்ட்ல I இருக்கலாம். அப்ப CI ஒரு ஸ்பேஸ் விட்டு M, CI ஒரு ஸ்பேஸ் விட்டு M. EMG ICKன்றதா கரெக்டான ஆர்டர் எனக்கு. Who is standing second to the right of I? I க்கு இரண்டாவது இடத்துல யார் இருக்கிறது வலது பக்கம் கேட்டா K தான் இருக்கார். 1 2. சரியா? சோ அப்ப ஆப்ஷன் எங்க இருக்கு? ஆப்ஷன் D will be the right answer. Question number 28. 7 friends OPQRST who are watching a movie sitting in a row. Yes, ஓகேவா? என்ன பண்றாங்க? 7 ஃப்ரெண்ட்ஸ் மூவி பாக்குறாங்க வரிசையா உட்காந்துட்டு. சரியா? அதுல S is sitting at one extreme end. S என்ன பண்றாரு? ஏதோ ஒரு எண்ட்ல இருக்காரு. Q is sitting second to the right of S. இப்போ யோசிச்சு பாருங்களேன், S இந்த ரைட் ஹேண்ட்ல போட்டா S க்கு பக்கத்துல செகண்ட் பிளேஸ்ல இடம் இருக்குமா? வலது பக்கத்துல இருக்காது. அப்ப Q போன்றிருக்காங்க, நான் S வந்து லெஃப்ட் ஹேண்ட்ல தான் போடுவேன். அப்பதான் கரெக்டா இருக்கும். அப்ப S ல இருந்து செகண்ட் டு தி ரைட் ஆஃப் S தான் யார் எனக்கு? Q. S உடைய வலதுபுறம் இரண்டாவது இடத்துல Q இருக்காங்க அப்படின்னு போட்டுரும். நெக்ஸ்ட் P is sitting between O and Q. P எங்க இருக்கு? O க்கும் Q க்கும் நடுவுல இருக்குன்னா இப்போ எனக்கு எப்படி வந்திருக்கும்? O P Q வரணும், இல்லாட்டி Q P O ன்னு வந்திருக்கும். சரியா? O P Q இல்லாட்டி Q P O வரணும். இந்த இடத்துல பாருங்க, இப்படி போட முடியுமா? முடியாது. அப்ப இப்படிதான் வரலாம். ஸோ Q P O அப்படின்றது தான் கரெக்டா இருக்கும். நெக்ஸ்ட் U is not sitting at any extreme end. U வந்து என்ன பண்ணல? எனி எக்ஸ்ட்ரீம் எண்ட், எந்த எக்ஸ்ட்ரீம் எண்ட்லயும் உட்காரல. அப்ப கண்டிப்பா இங்க உட்கார கூடாது. ஓக்கு பக்கத்துல வரும், இல்ல இந்த Q க்கு பக்கத்துல வரும். அடுத்து படிச்சா முடிஞ்சிருச்சு. R is sitting to the immediate right, okay, immediate left of T. R எங்க இருக்காரு? T கூட நடி இடது புறத்துல இருக்காரு. ஸோ R T சேர்ந்து வர மாதிரி எங்க இடம் இருக்கு? லாஸ்ட்ல தான் இருக்கு. அப்ப R T மிச்சம் இருக்கிறது யாரு இங்க? எனக்கு இந்த U தான். ஸோ அப்ப U is on the right of S. கொஸ்டின் பாருங்க, who is sitting between P and R? P க்கும் R நடுவுல யார் இருக்காங்க? O இருக்காங்க. ஸோ ஆப்ஷன் D, O will be the right answer. ஓகே, கொஸ்டின் நம்பர் 29 பார்க்கலாம். இந்த கொஸ்டின் தான் கொஞ்சம் பார்க்கறதுக்கு பெருசா இருக்கும். சரியா?
ஸோ நான் படிச்சா ஈஸியா இருக்கும் பாருங்க. ABCD E and F are sitting in a row. The mouth of 3 is facing the north and 3 is facing the south. அதாவது ஒரு ரோல உட்காந்துருக்காங்க. இதுல 3 பேர் ஒரே ஆர்டரா தான் இருக்கணும் அவசியம் இல்லை. 3 பேர் என்ன பண்றாங்க, சவுத்தை ஃபேஸ் பண்ணியும் 3 பேர் நார்த்தை ஃபேஸ் பண்ணி இருக்காங்க. இதான் உங்களுக்கு கொடுத்துருக்க டேட்டா. சரியா? A is sitting in the south from the left side of E. ஓகே, A வந்து என்ன பார்த்துருக்கு, சவுத்தை பார்த்துருக்கு. ஈயோட லெஃப்ட் சைட்ல இருக்கு, அதுவும் 3rd பிளேஸ்ல இருக்கு. அப்ப ஈல இருந்து 2 பாக்ஸ் விட்டுட்டு எனக்கு ஏ இருப்பாங்க. ரைட்டா? ஃபர்ஸ்ட்டுக்கு இதான் போட்டிருக்கு. D and C are neighbors who facing the same side. டியும் சியும் கண்டிப்பா பக்கத்துல இருக்காங்க. 2 பேரும் ஒரே பொசிஷனையும் பார்த்துட்டு இருக்காங்க. அதாவது 2 பேரும் சவுத்தை பார்த்தா 2 பேரும் சவுத், நார்த்தை பார்த்தா 2 பேரும் நார்த் அப்படின்ற மாதிரி சொல்லியாச்சு. ஓகே, none of the A and E are sitting on any end of the line. சூப்பர். இதை வச்சு நம்ம போட போறோம். எந்த எண்டையுமே ஏவும் ஈயும் சார்ந்தது இல்லைன்னு சொல்றாங்க. இப்ப பாருங்க, ஒரு 6 பேர் இருக்காங்க. சோ இ ஏ அப்படின்றத போறேன். இ இங்க கிடையாதுன்னா ஏ இங்க கிடையாதுன்னா எனக்கு இந்த 4 பேர் எங்கதான் வர போறாங்க, இங்கதான் வர போறாங்க. முடிஞ்சு போச்சு. ஏ கண்டிப்பா எந்த டைரக்ஷன், இ டைரக்ஷன் தெரிஞ்சிச்சு. ஓகேவா? நெக்ஸ்ட், none of A and E சொல்லியாச்சு. B is sitting second from the left of C. சிக்கு இடதுபுறத்துல 2வது இடத்துல பி இருக்குன்னு சொல்றோம். ஓகே, இப்ப நான் இது வைக்கிறேன். சரியா? சிக்கு இடதுபுறம் 2வது இடத்துல பி இருக்கு. அடுத்து, the face of B, A and F is on the same direction. B, F, A 3 பேரும் சேம் டைரக்ஷனா A ஓட டைரக்ஷன் உங்களுக்கு தெரியும். அப்ப சவுத்ல இருக்கிறதுல யாருன்னு முடிஞ்சு போச்சா? யாரு? B, A, F 3 பேருமே சவுத். இப்ப நார்த்ல யார் யார் இருப்பாங்க நமக்கு தெரிஞ்ச E, C, D 3 பேரும் நார்த். முடிஞ்சிச்சா? அவங்க கொடுத்த ஹிண்ட் வச்சு தான் எடுத்தோம். ஓகே, இப்போ இதை வச்சா போட போறோம். இப்போ எப்படி போடலாம்? எனக்கு சில இருந்து செகண்ட் லெஃப்ட்ல பின்னு தெரியும். ஸோ பி இஸ் ஆன் ஃபேசிங் சவுத். ஆனா சி நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருக்கா. அப்ப சி நார்த்தை ஃபேஸ் பண்ணியிருந்தாதான் எனக்கு என்ன பண்ண முடியும், அவருக்கு லெஃப்ட் பி இங்க வந்திருப்பாரு. நெக்ஸ்ட் சியும் டியும் பக்கத்துல இருக்காங்கன்னு தெரியுமா நமக்கு? முடிஞ்சிருச்சு. அப்ப டி எந்த ஃபேஸுக்கு ஃபேஸ் பண்ணிருக்கு? நார்த்தை ஃபேஸ் பண்ணிருக்கு. இ எங்க ஃபேஸ் பண்ணிருக்கு? நார்த்தை ஃபேஸ் பண்ணிருக்கு. மிச்சம் இருக்கிறது யாரு? எஃப் தான். எஃப் எதை பார்த்திருக்காரு? சவுத்தை பார்த்திருக்காரு. இப்போ நம்ம என்ன பார்க்க போறோம்னா கொஸ்டின்ல பார்க்கலாம். Which of the following statement is incorrect as per the above arrangement of seating? இந்த சீட்டிங்ல யார் வந்து ராங்கா இருக்காங்க, இன்கரெக்டா இருக்கான்னு கேக்குறாங்க. ஃபர்ஸ்ட் ஒன் பாருங்க, C is facing south. C எதை பார்த்திருக்கு? நார்த்தை பார்த்திருக்கு. நம்ம அங்கேயே கண்டுபிடிச்சிட்ட ஆன்சரை. இது போட்டிருக்கவே தேவையில்ல, முடிஞ்சு போச்சு. யார் தப்பா இருக்காங்க? ஃபர்ஸ்ட் தான் தப்பா இருக்கு. இதுக்கு மேல அதை பார்க்கவே. சரியா? அடுத்து கூட பாருங்க, E and F are neighbors, E F neighbors. அவ்வளவுதான். சரியா? அடுத்து both B and F are sitting at the last. ஆமா, இங்க B அந்த லாஸ்ட்ல F இருக்கு. நெக்ஸ்ட் A is sitting fourth from the right of F. சோ ஓகே, A எங்க இருந்துச்சு? லாஸ்ட் இந்த செகண்ட் பிளேஸ் இருந்துச்சா? அப்ப அங்க 1 2 3 4 அப்படினு கிடைச்சிருப்பாங்க. ஓகே, லாஸ்ட் கொஸ்டின் நம்பர் 30. இன்இக்வாலிட்டி பசில் தான். சோ F is less than or equal to H, H is less than J, J greater than or equal to V, V is greater than E. ஃபர்ஸ்ட் கன்க்ளூஷன் பாருங்க, H less than V அப்படின்னு சொல்லிருக்காங்க. H less than V அப்படின்னா Hல இருந்து Vக்கு போறேன். இங்க என்ன ஆயிடுச்சு? சிம்பிள் பிரேக் ஆகி போச்சு. ஃபர்ஸ்ட் ஒன் தப்பு. J is greater than E, J greater than V, V greater than E. ஓகேவா? ஸோ செகண்ட் ஒன் இஸ் ரைட். J F less than E சொல்றாங்க. ஸோ J is greater than H, H is greater than F. ஸோ இங்க அப்படியே உல்டாவா கொடுத்துருக்கானா F வந்து சாரி ஈயா. ஸோ இது வரைக்கும் முடிஞ்சிச்சு. இங்க சிம்பிள் பிரேக் ஆயிடுச்சு. இது வரைக்கும் கரெக்டா ஃபாலோ ஆச்சு, இங்க சிம்பிள் பிரேக் ஆயிரும். ஸோ தப்பு. செகண்ட் ஒன் மட்டும் தான் கரெக்ட். ஆப்ஷன் எப்படி சூஸ் பண்ணுவோம்? ஒன்லி கன்க்ளூஷன் 2 is true. இரண்டாவது முடிவுரை மட்டுமே சரியானது அப்படின்றதுதான் கரெக்டான ஆன்சர். ஓகே, ஆப்ஷன்ல ஆப்ஷன் பி முடிவு 2 மட்டுமே உண்மை அப்படின்றது தான் இதுக்கு கரெக்டான ஆன்சர். ஓகேவா? ஸோ இந்த டெஸ்டோட உங்களுக்கு சாப்டர் வைஸ் இருக்க டெஸ்ட் வந்து முடிஞ்சு. நெக்ஸ்ட் டெஸ்ட்ல இருந்து உங்களுக்கு ஃபுல் டெஸ்ட் ஸ்டார்ட் ஆகுது. இந்த ஃபுல் டெஸ்ட்டுக்கு சூப்பரா அழகா நீங்க ஒரு 15 மினிட்ஸ் டைமர் வச்சு இருக்கிற PYQ செட்ஸ் இல்லை நம்ம இதுக்கு முன்னாடி போட்ட டெஸ்டோட கொஸ்டின் பேப்பர்ஸ் எடுத்து வச்சு அழகா ஒரு 15 மினிட்ஸ் டைமர் வச்சு நீங்களே ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்க, எல்லா டாபிக்ஸும் மிக்ஸ் பண்ணி. ஓகே, உங்களுக்கு கொஸ்டின்ஸ் வரப்போற குரூப் டியோட ட்ரெண்டை பேஸ் பண்ணி தான் உங்களுக்கு கொஸ்டின்ஸ் இருக்கும். அப்ப அந்த ட்ரெண்டை பேஸ் பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு டெஸ்ட் எழுதுவீங்க. இந்த டெஸ்ட் இருக்க கரெக்ஷன் அடுத்த டெஸ்ட்ல எழுதுவேன். அப்ப இந்த டெஸ்ட்ல இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ ஒரு நாளைக்கு அடுத்து வர டெஸ்டோடைய
ஸோ ஃபுல் டெஸ்ட் அட்டம் பண்றீங்க அப்படின்னா அதுல ஒரு டாபிக், ஃபார் எக்ஸாம்பிள் சிலாஜிசம் தப்பு பண்றீங்கன்னு வச்சுக்கோங்களேன், அந்த சிலாஜிசம் அடுத்து உன்னோட டெஸ்ட்ல கண்டினியூ ஆகக்கூடாது, தப்பாகிறது. அடுத்து இந்த டெஸ்ட்ல வந்து ஒரு சீட்டிங் அரேஞ்ச்மெண்ட் வந்து கொஞ்சம் ஒரு 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் தான் போடுறீங்கன்னா அந்த 3 கொஸ்டின்ல 2 கொஸ்டின் போடுறது அடுத்த டெஸ்ட்ல கொஞ்சம் இம்ப்ரூவ் ஆகும், வேற ஒன்றும் இல்லை. டெஸ்ட்டுக்கு டெஸ்ட் இம்ப்ரூவ் பண்ணிட்டே இருப்பீங்க. நீங்களே உங்களால பார்த்துருக்க முடியும், ஃபர்ஸ்ட் டெஸ்ட்டுக்கும் இன்னைக்கு 16th 17th டெஸ்ட் வரப்போகுது. இந்த டெஸ்ட்டுக்கும் நடக்கக்கூடிய உங்களுடைய வித்தியாசத்தை நீங்களே பாருங்க, உங்களோட இம்ப்ரூவ்மெண்ட்டை பாருங்க, செல்ஃப் அனாலிசிஸ் நிறைய பண்ணுங்க. சரியா? கீப் ஆன் ப்ராக்டிசிங். நல்லா படிச்சு நல்லா டெஸ்ட் எழுதுங்க. தேங்க்யூ ஸோ மச்.